ஸோ நம்ம ಗಲಾತಿಯರ್ ಪುಸ್ತಕத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். ಗಲಾತ್ಯದ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಿದ್ದೇವೆ. இது நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா இது ரொம்ப 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 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಬುಕ್. ರೋಮರ್ ಪುಸ್ತಕಂ ಗಲಾತಿಯರ್ ரொம்ப 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 ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಮತ್ತು ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ತುಂಬಾ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரெண்டு விதமா நம்ம நடத்தலாம். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತವನ್ನ ಎರಡು ಬಗೆಯಾಗಿ ನಾವು ನಡೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒன்னு நியாயப்பிரமாணம் மாம்சத்தின்படி, அது வந்து என்னன்னு அர்த்தம் சொல்றேன். ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಶಾರೀರಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದೇನೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. இன்னொன்று வந்து ஆவிக்குரியபடி, கிருபையும் ஆவிக்குரியபடியும் நம்ம வந்து நடத்தலாம். ಇನ್ನೊಂದು ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಒಂದು ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ. சரி, ஒரு பேக்ரவுண்ட் போயிருவோம், அப்புறம் நம்ம குயிக்கா நான் வந்துடுவோம் இந்த இதுக்கு. ಇದರ ಹಿನ್ನೆಲೆಗೆ ಹೋಗೋಣ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ವೇಗವಾಗಿ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೋಣ. 1 hourல முடிக்க பார்க்கிறேன். 1 ಗಂಟೆ ಒಳಗೆ ಇದನ್ನು ಮುಗಿಸೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀನಿ. ஏன்னா இந்த கலாத்தியர்ல இருக்க சத்தியங்கள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு சம்பந்தப்படும். ಈ ಗಲಾತ್ಯದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಲ್ಲಾ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಿಗೂ ಸಂಬಂಧಕರವಾಗಿದೆ. நிறைய சர்ச்சுங்க வந்து இது வந்து லைக் சரியா புரிஞ்சிக்காததுனால நிறைய ரூல்ஸ் பேஸ்ட் கிறிஸ்டியன் லைஃபை கொண்டு வந்துட்டாங்க. ಅಲ್ಲಿ ಇದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಷರತ್ತುಬದ್ಧ ಕ್ರೈಸ್ತತ್ವವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன, ரட்சிப்புனா என்ன, கிருபைனா என்ன, பரிசுத்தாவில நடக்கிறதுனா என்ன அப்படின்லாம் பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಕೃಪೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯುವಂತದ್ದು ಏನೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி, நீங்க சின்ன பகுதி நான் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த நோட்ஸ் நான் அப்புறம் அனுப்பிடுறேன், உடனே நான் அனுப்பிடுறேன் இன்னைக்கு. ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ನೋಟ್ಸ್ ಇದೆ, ಅದನ್ನ ತಕ್ಷಣವಾಗಿ ನಿಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ஸோ இன்னைக்கு ஸ்க்ரீன்ல பார்க்க போறதெல்லாம் நான் அனுப்பிடுவேன். ಇವತ್ತು ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತದ್ದನ್ನೆಲ್ಲ ನಾನು ನಿಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. சரி, நீங்க கலாத்தியர் அப்படின்றது ஒரு சர்ச் இல்ல, அது ஒரு ஏரியா, லைக் கர்நாடகா மாதிரி. அதுல அந்த ஊர்ல நிறைய ஊருங்க இருக்கும், அந்த இடத்துல நிறைய சபைகளை அப்போஸ்தலர் பவுலும் பர்னபாவும் ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணாங்க. ಅಲ್ಲಿ ಗಲಾತ್ಯ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಒಂದು ಸಭೆ ಎಲ್ಲ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಾಂತದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಾಲ್ಕೈದು ಇದೆ ಆಕ್ಚುಲ್ ಆಗಿ. 4-5 ಸಭೆಗಳು ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪೌಲ ಮತ್ತು ಬಾರ್ನಬನ ಸೇರಿ ಒಂದು ಸಭೆಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ஸோ நீங்க அப்போஸ்தலர் 13-14 படிச்சீங்கன்னா அதெல்லாம் கலாத்தியா ஏரியால நடந்த ஊழியங்கள். ಅಪೊಸ್ತಲರು 12-13 ನೀವು ಗಮನಿಸಿದ್ರೆ ಅದು ಗಲಾತ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ ಇಲ್ಲಿ ಗಮನಿಸ್ತೇವೆ, ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ. ஸோ பிசிடியன், ஆந்தியாக், ஈகோனியம், லிஸ்த்ரா, இந்த டார்பி இதெல்லாம் வந்து கலாத்தியா பகுதியில் ರಾಜ್ಯத்துல இருந்துச்சு. ಇವೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಿಸಿದಿನ, ಅಂತಿಯೋಕ್, ಇಕೋನಿಯಂ, ಲಿಸ್ಟ್ರಾ ಎಂಬತಕ್ಕಂಥವೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಗಲಾತ್ಯದ ಒಂದು ಪ್ರಾಂತದ ಒಳಗಡೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರದೇಶಗಳು. சரி, நான் நோட்ஸ்ல என்னென்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு சின்ன சின்னதா கொடுத்துருக்கேன், அது நீங்க அப்புறம் பாருங்க. இப்போ நம்ம முக்கியமான இதுக்கு வருவோம். கொஞ்சம் கீழே வாங்க. ஒரு சாப்டர்லயும் கலாத்தியர்ல 6 அதிகாரங்கள் இருக்கு. அந்த ஒரு சாப்டர்லயும் என்னென்ன கீ வேர்ட்ஸ் இருக்கு, சாப்டர்ஸ் அண்ட் கீ வேர்ட்ஸ் அப்படி நீங்க அதை கவனமா பாருங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು 6 ಅಧ್ಯಾಯಗಳಿದೆ. ಆ ಒಂದು 6 ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯ ವಚನಗಳು, ಮುಖ್ಯ ಮಾತುಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. பாருங்க, ஸ்டார்டிங் பாருங்க, நியாயப்பிரமாணம் லா என்றது வந்து 4 வாட்டி போட்டிருக்கு 2வது அதிகாரத்துல. 3வது அதிகாரத்துல 13 வாட்டி போட்டிருக்குது. அப்படியே பார்த்தா குறைஞ்சிட்டே வரும். நியாயப்பிரமாணம் ಜಾಸ್ತಿ இருக்கும், ரூல்ஸ் என்றது ಜಾಸ್ತಿ இருக்கும், அப்புறம் பார்க்க லாஸ்ட்ல அப்படியே குறைஞ்சிட்டே வரும். பாருங்க 4th, 5th, 6th ಚಾಪ್ಟರ್ல ரொம்ப ಕಮ್ಮಿயா இருக்கு. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಭಾಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ಕಾನೂನು ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು 4 ಬಾರಿ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13 ಬಾರಿ, ಹೀಗೆ ಅದು ಬರ್ತಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ ಬರ್ತದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ, ಕಾನೂನು, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ. அப்புறம் பாருங்க லாஸ்ட்ல 4வது, 5வது, 6வது அதிகாரத்துல பாருங்க என்னென்ன வேர்ட்ஸ் நிறைய போட்டிருக்கு. ஃப்ரீடம் 6 வாட்டி, ஹோலி ஸ்பிரிட் 2 வாட்டி, அப்புறம் 5வது அதிகாரத்துல ஹோலி ஸ்பிரிட் 8 வாட்டி, ஃப்ரீடம் 4 வாட்டி, திருப்பி 6th சாப்டர்ல ஹோலி ஸ்பிரிட் 3 வாட்டி, அன்பு ஊழியம் வந்து 6 டைம்ஸ் போட்டிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா அது வந்து கொண்டு போறாரு. நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை வாழாதீங்க, விடுதலையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ಅರ್ಥன்றத ಪಾಪம். ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಧೀನದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿರಲ್ಪಡಬೇಡ್ರಿ, ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ, ಪ್ರೀತಿ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ, ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ, ಕರುಣೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದೊಂದು ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಾರಿಗೆ ಅದು ಕಾಣಿಸಿಕೊಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸೊ ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ ಎದಕ್ಕೆ எழுதினாரு? ಗಲಾತ್ಯ ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ? ரொம்ப கொஞ்சம் மனசு ரொம்ப வேதனையோட எழுதுறாரு அப்போஸ்தலர் பவுல் கலாத்திய சபைகளுக்கு. ಗಲಾತ್ಯ ಸಭೆಗಳಿಗೆ ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಬರೀತಾ ಇದ್ದಾರೆ. என்ன ஆச்சு அந்த இடத்துல? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ? எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறோம்? ஃபர்ஸ்ட் ಹೇಗೆ ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದ್ತಾ ಇದ್ದೀವಿ? ಮೊದಲು ரட்சிப்புன்றது என்னது? ರಕ್ಷಣೆ ಅಂತಂದ್ರೆ ಏನದು? நம்ம சம்பாதிக்கிறோமா? ನಾವು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಾ? நம்ம சம்பாதிச்சு நான் ஆண்டவரே நான் நல்லவனா இருக்கேன் அதனால நான்
என்ன நீங்க ரச்சிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? ಆ ದೇವರೇ ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನೀವು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಹೇಳುವುದಕ್ಕಾಗ್ತದ? ரட்சணை என்பது என்னது? ஒரு கிஃப்ட். ರಕ್ಷಣೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಉಡುಗೊರೆ. கிரேஸ் என்பது என்னது உண்டு? ஒரு கிஃப்ட். ಅಲ್ಲಿ ಕರುಣೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ವಿಧವಾದಂತಹ ಉಡುಗೊರೆ. இந்த சர்ச்சில் எல்லாம் போய் ஊழியம் செய்யும் போது ஆண்டவருடைய ரட்சிப்பை பத்தி கிருபையை பத்தி நிறைய மெசேஜ் கொடுத்து நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, சந்தோஷமா வந்தாங்க, விடுதலையோட இருந்தாங்க கிறிஸ்தவங்க. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಈ ಒಂದು ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಕೃಪೆ ಕುರಿತಾಗಿ ರಕ್ಷಣೆ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕರು ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡ್ರು. அந்த முத பாகத்துல நோட்ஸ்ல நான் கொடுத்திருக்கேன், எப்படி எல்லாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எல்லாரும். ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಒಂದು ನೋಟ್ಸ್ ಗಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರು ಎಂಬುದಾಗಿ. ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. ಸೇವೆಯನ್ನು ಮುಗಿಸಿ ಬೇರೆ ಒಂದು ಊರಿಗೆ ಹೊರಟಿದ್ದಾರೆ. இன்னொரு ஒரு கேங் வந்தாங்க பின்னாடியே. ಹಿಂಭಾಗದಿಂದ ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಬರ್ತಾ ಇದೆ. அவங்க என்ன பண்ணாங்க? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? விசுவாசிங்கட்டலாம் ವಿಶ್ವಾಸಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ, இல்ல இல்ல நீங்க கிறிஸ்டியன் ஆயிட்டீங்க, பட் ஆனாலும் மோசையோட நியாயப்பிரமாணத்தையும் நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಿ, ಆದ್ರೂ ಕೂಡ ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಧೀನದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ ನಿಜವಾದಂತ ರಕ್ಷಣೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. ಗಲಾತ್ಯ 3ನೇ ವಚನ. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பாருங்க எப்படி நீங்க முட்டாளாயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಮುಟ್ಟಾಳತನದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಾ ನೀವು ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தாவினாலே ஸ்டார்ட் ஆச்சு கிறிஸ்டியன் லைஃப். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಕ್ರಿಸ್ತಿಯ ಒಂದು ಜೀವಿತ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. பட் மாம்சத்துல நீங்க நல்ல கிறிஸ்டியன் ஆகணும், பரிசுத்தமாகணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்களா? ಶಾರೀರಿಕವಾಗಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಇರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? அதான் ப்ராப்ளம் இந்த சர்ச்ல. ಅದೇ ಸಮಸ್ಯೆ ಸಭೆಯಲ್ಲಿ. அவங்க ஸ்டார்டிங் நல்லா இருந்தாங்க, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿದ್ರು, அப்படியே மாறிட்டே போறாங்க. ತದನಂತರದಲ್ಲಿ பாருங்க ಬದಲಾಗ್ತಾನೆ. முதலாவது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, 1:6 பாருங்க. கலாத்தியர் 1:6. 1ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ஆச்சரியமாயிருச்சு அவருக்கு. டேய், கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்க என்ன பண்ணீங்க? ரட்சிப்பு பற்றி நீங்க வந்தீங்க, இப்ப டக்குன்னு என்ன ஆயிட்டீங்க? சுவிசேஷத்தை விட்டு வேற வழிக்கு நீங்க போறீங்க, எனக்கு ரொம்ப பேஜாரா இருக்கு அப்படின்னு மனசு உடைஞ்சி இந்த ಲೆಟರ್ வந்து எழுதுறாரு. ಅಲ್ಲಿ ಮನಸ್ಸು ಒಡೆದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನೀವೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ರಿ, ಆದ್ರೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಬೇರೆ ಒಂದು ಸ್ವಾರ್ಥಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟವರಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. சுவிசேஷத்தை யாராவது மாத்தி சொன்னாங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சர். எந்த அளவுக்கு டேஞ்சர்னா பாருங்க, 8வது வசனத்துல என்ன அளவுக்கு கண்டனம் கொடுக்கறாரு பாருங்க. ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ತುಂಬಾ ತುಂಬಾ ಖಂಡನೆಯ ಒಂದು ವಿಷಯ. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். சாபம். யாருக்கு சாபம்? சுவிசேஷத்தை மாத்தி நீங்க சொன்னீங்கன்னா, அது யாரே இருந்தாலும், பரலோகத்துல இருந்து ஒரு தேவதூதனே வந்து சொன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க மேல சாபம் உழட்டும் அப்படின்னு வந்து சாபத்தை சொல்றாரு வந்து யாரு? பவுல். ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ಸಾರಿದ ಸುವಾರ್ತೆನ ಯಾರೇ ತಪ್ಪಾಗಿ ಆತನು ಸಾರಲ್ಪಟ್ಟರು ಕೂಡ ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬರಲ್ಪಟ್ಟಂತ ದೇವದೂತನಾಗ್ಲಿ ಆತನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு? ಮುಂದಿನದು ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? 9வது வசனம் படிங்க. 9ನೇ ವಚನ. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், திருப்பி சொல்றாரு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க 2வது வாட்டி திருப்பி அழுத்தி திருப்பி சொல்றாரு. எதுக்கு இவ்வளவு முக்கியம்? சுவிசேஷம் எதுக்கு இது முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಪುನಃ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸಾರಿದಂತ ಸುವಾರ್ತೆಗೆ ಪುನಃ ಯಾರಾದ್ರೂ ಅದನ್ನ ತದ್ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಆತನು ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஏன்னா குட் நியூஸ். சுவிசேஷம் என்னது? சுவார்த்தை அப்படின்னா என்னது? குட் நியூஸ். ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಶುಭ ವಾರ್ತೆ ಅದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. இப்ப டிவி சேனல்ல நியூஸ் வாசிக்கிறாங்க. ಆ ಟಿವಿ ಚಾನೆಲ್ಗಳಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಅನ್ನ ಓದ್ತಾರೆ. நியூஸ் படிக்கிறவனோட வேலை என்ன? ಅಲ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಓದುವಂತವನ ಕೆಲಸ ಏನು? அவன் ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அங்க ஆக்சிடென்ட் வந்துட்டு வண்டியில வந்து லைக் கார்காரன் தான் தப்பு, அதான் நடந்துச்சு, அதான் ரியல். இவன் நியூஸ்ல என்ன சொல்றான்? ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க, ஆனா பஸ்காரன் தாங்க தப்பு அப்படின்னு சொல்றான். ಅಲ್ಲಿ ಒಂದು ನ್ಯೂಸ್ ನಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ತಪ್ಪು ಆಕ್ಚುಲಿ ಯಾರ್ದಾಗಿರುತ್ತೆ ಅಂತಂದ್ರೆ ಕಾರ್ದವ್ದಾಗಿರ್ತದೆ, ಆದ್ರೆ ಇವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಬಸ್ಸಿನವರದೇ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நியூஸ் என்ன பண்றான் இவன்? ನ್ಯೂಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ?
மாத்தி சொல்றான். ಬದಲಾಯಿಸಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ நியூஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணணும், அப்படியே நடந்ததை அப்படியே சொல்லணும். அதான் நல்ல நியூஸ் ரீடருக்கு ஒரு அழகு. ಅದು ಒಳ್ಳೆಯ ಒಬ್ಬ ನ್ಯೂಸ್ ಓದುವಂತವನ ಒಂದು ಸುಂದರತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆದದ್ದನ್ನ ನಡೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ಬೇಕು. சோ அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணாரு, ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, அவரு நியூஸ் ரீடர் மாதிரி. ಅವರು ನ್ಯೂಸ್ ರೀಡರ್ ರೀತಿಯಲ್ಲಿ எங்க இருந்து வாங்கினார் சுவிசேஷத்தை, ಎಲ್ಲಿಂದ ಅವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. படிங்க 11வது வசனம். 14ನೇ ವಚನ. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனது அல்லவென்று சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அடுத்தது, நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, சுவிசேஷத்தை மனுஷங்கிட்ட நான் வாங்கல, மனுஷனால் கற்றதும் இல்லை, மனுஷனால எனக்கு மனுஷனும் கத்து கொடுக்கல, அத இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். புரிஞ்சுல உங்களுக்கு? ஏன் அப்போஸ்தலர் பவுல் இவ்ளோ தீவிரமா இருக்காருன்னா, சுவிசேஷத்தை யாரும் மாத்திரக்கூடாதுன்னு. அதோட சோர்ஸ் எங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரிஜின் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, ರೆವಲೇಷನ್ ಆಫ್ ಗಾಡ್. ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಷ್ಟು ಕಠೋರವಾಗಿ ಇಷ್ಟು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಆತನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಅದು ಅದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. புரிஞ்சா? இப்போ ரொம்ப சீரியஸ், இது சீரியஸ் மேட்டர். ஏன் சீரியஸ்ன்றது நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து லாஸ்ட் பகுதி 30 மினிட்ஸ் வந்து நான் பிராக்டிக்கலா இருக்கும், சர்ச்சில் இருக்கிற உதாரணங்களோட நான் சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ಕ್ಲಿಯರ್ புரியும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆಯ 30 ನಿಮಿಷಗಳೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಒಂದು ಕುರಿತಾಗಿ ಅದನ್ನು ತಿಳಿಸ್ತೀನಿ. ಅದು ನಿಮಗೆ ಬಹಳ ಉತ್ತಮವಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತದೆ. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತೀನಿ, ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. கீழே வாங்க. கீ क्वेश्चन டு ஆஸ்க் அவர்செல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. கீ क्वेश्चन டு ஆஸ்க் அவர்செல்ஸ். இன்னும் கீழே வாங்க, இன்னும் கீழே, கீழே வாங்க, இன்னும் கீழே, இன்னும் கீழே, இன்னும் கீழே. ஓகே ஓகே. அங்க இங்க ஒரு क्वेश्चन கேக்குறேன், அது பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் கேட்க போறேன், நீங்க சொல்ல போறீங்க. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೇಳೋದಕ್ಕಿದ್ದೀನಿ, ನೀವು ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன், அதனால ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறேன். ನಾನು ಉತ್ತಮ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನ ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಕರೆಕ್ಟಾ ರಾಂಗಾ? ಸರಿನಾ ತಪ್ಪ? ಕರೆಕ್ಟಾ ರಾಂಗಾ? ಸರಿನಾ ತಪ್ಪ? வெரி குட் ஆன்சர். எல்லாரும் தப்புன்னு சொல்றீங்க, கரெக்ட். ಎಲ್ಲರೂ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ರಿ, ಉತ್ತಮ ಆನ್ಸರ್. செகண்ட் பாயிண்ட் கேக்குறேன், இது கரெக்டா ராங்க சொல்லுங்க. ಇದು ಸರಿನಾ ತಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ. நான் ஏன் ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருக்கிறேன், அதனால ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றேன். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹಾಗಾಗಿ ಉತ್ತಮ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. கரெக்ட், வெரி குட். நம்ம சர்ச்சில் வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சிருப்பீங்க. கிருபைன்றது வந்து ஒரு நம்ம தகுதி இல்லாதவங்க. நம்ம ಕೃಪೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಾವು. நம்மளுக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுக்கிறார், ಅದನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த ஒரு படம் இருக்கு பாருங்க, மேல போங்க, ஒரு படம் இருக்கு, அந்த படத்தை காட்டுறேன். இதான் சுவிசேஷத்துக்கு, இதான் படம். காஸ்பலுக்கு இதான் காஸ்பல். மேல அந்த படத்தோட காட்டலாம், மேல போங்க. இல்ல மேல திருப்பி பாருங்க. இதான் சுவிசேஷத்தோட இதுங்க. ಇದೆ ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ. 2 ಕೊರಿಂಥಿಯர் 5:21. 2 ಕೊರಿಂಥ 5:21. பாவமே தெரியாது ஏசப்பாக்கு, பாவமே பண்ணதில்ல, பாவமே அறியாதவர் இயேசு கிறிஸ்து. ಪಾಪವು ಅರಿಯದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, அவர் பாவமானார். ಆತನು ಪಾಪಿ ಸ್ವರೂಪಿಯಾದ. என் பாவம், என்னுடைய தப்பு, என்னுடைய எல்லா ஏமாத்து காரியம், பொய்கள், எல்லா காரியத்தையும் வந்து அவர் சுமந்துட்டாருங்க. ಅಲ್ಲಿ ನನ್ನ ತಪ್ಪುಗಳು, ನನ್ನ ಪಾಪ, ನನ್ನ ಯಾಮರಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சரியா? ரெண்டாவது என்ன நடக்குது? ಎರಡನೇದಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ, பர்ஃபெக்டான ஆண்டு வாழ்க்கை வாழ்றார் ஏசப்பா. பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்றார். உலகத்தில் ஒரு பாவம் செஞ்சார இயேசு கிறிஸ்து செய்யல, பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தார். ಆತನು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ಪರಿಪೂರ್ಣ ಉಳ್ಳಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. நான் எப்படி வாழ்ந்தேன்? ನಾನು ಹೇಗೆ ಜೀವಿಸಿದ್ದೇನೆ? ரொம்ப பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டோமா நம்ம? ನಾನು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿದ್ದೇನೆ? நம்ம ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ನಾವು ಬಹಳ ಮೋಸಕರವಾದಂತ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿದ್ದೇವೆ. சின்ன பாவம் பண்ணிருக்கோமோ, பெருசு பண்ணிருக்கோமோ, நம்ம ஹிட்லர் அளவுக்கு பண்ணல அப்படின்னு நம்ம எப்படி சமாளிச்சாலும் எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறோம். நம்ம ಅಲ್ಲಿ ನಾವು ಚಿಕ್ಕದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ದೊಡ್ಡದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಹಿಟ್ಲರ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪಾಪ ಮಾಡಿದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಏನೇ ಸಬೂತುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದು ಪಾಪವೇ. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்ம ஆவிக்குரிய மரணத்துக்கு உள்ளாயிட்டோம். நம்ம ಅಲ್ಲಿ ಪಾಪವು ಕೊಡುವ ಸಂಬಳ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಂಬಳಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಳಗಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அப்படியே பாவ இது வந்து நம்ம அப்படியே நம்மள வந்து ஒண்ணுலாம ஆக்கிருச்சு, நம்ம லைஃப், நம்ம இருதயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. ಪಾಪ ಎಂಬುವಂತದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನು ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಅದು ತಳಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ இங்க ஒருத்தர் பாவமே சரியாத ஒருத்தர் இருக்கிறாரு, ಇಲ್ಲಿ ಒಬ್ರು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. இங்க நான் ஒரு பாவியா நிக்கிறேன், ನಾನು ಒಂದು ಪಾಪಿಯಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. எனக்கு ஃபியூச்சரே இல்ல, ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಭವಿಷ್ಯತ್ತೇ ಇಲ್ಲ, எனக்கு சாபம் என் தலைமையில உட்கார்ந்து இருக்குது, ನನ್ನ ಶಾಪ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿದೆ. இப்ப ஏசப்பா சொல்றாரு, ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, கொடுத்துரு, ಕೊಟ್ಬಿಡು, நான் சுமந்துக்கிறேன்.
ನಾನು ಒತ್ತುಕೊಳ್ತೀನಿ. இதுவரைக்கும் நீ லைஃப்ல செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் தூக்குறேன் கொடு அப்படின்ற. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನೀನು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನ ನಾನು ಒತ್ಕೊಳ್ತೀನಿ, ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ. அதை நான் என்ன பண்றேன், விசுவாசத்தோட ஏசப்பா நம்ம இந்தாங்க ஏசப்பா நான் அறிக்கை இடுறேன், இந்தாங்க என் பாவம் எல்லாம் இந்தாங்கப்பா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ನಾನು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಸ್ವಾಮಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ, ನನ್ನ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அங்கேயோட நிக்காது, ಅಲ್ಲಿಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ரெண்டாவது என்னது அந்த வசனத்துல ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ நான் நீதிமான் ஆக்கும்படி கிறிஸ்து ஆண்டவருக்குள்ள நீதிமான் என்ன வந்து ஆண்டவர் மாத்திடுறார். ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ஆண்டவர் வந்து இப்ப என்ன பார்க்கும்போது ದೇವರು ಈಗ ನನ್ನನ್ನ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பரிசுத்தமான வாழ்க்கை என்ன பார்க்கிறார். என்ன பார்க்கும்போது ஐயோ என் மகனை நம்ம விசுவாசிக்கிறான், இவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றான் அப்படின்னு ஆண்டவர் முழு பரிசுத்தத்தை, இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தம் என் தலைமையில வந்து உட்கார்ந்துருது. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಜೀವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗನು ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ಪರಿಪೂರ್ಣ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. It says we might be made, we might become the righteousness of God. அப்படின்னா என்ன அர்த்தமா, நான் வந்து நீதிமான் ஆயிட்டேன், நான் இதுவரைக்கும் நீதிமானோட வாழ்க்கையை வாழல இன்னும், ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த பட்டத்தை கொடுத்துட்டார். ಅಲ್ಲಿ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿರಲಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೀತಿವಂತನೆಂಬುದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಟ್ಟವನ್ನ, ನನಗೆ ಪದವಿಯನ್ನು ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அந்த blessing, என்னுடைய கர்சு ஏசப்பா தலை மேல, ஏசப்பாவோட blessing என் ತಲೆ ಮೇಲೆ. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಒಂದು ಪಾಪಗಳು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ, ಯೇಸುವಿನ ಒಂದು ಕೃಪೆ ನನ್ನ ಮೇಲೆ ಎಂಬುದಾಗಿ ಕಂಪ್ಲೀಟ್ ಗಿಫ್ಟ್ ಇದು. ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಉಡುಗೊರೆ. இந்த சுவிசேஷம், இந்த 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 ரட்சிப்பு வந்து நான் ஒரு நயா பைசா இதுக்கு வந்து நான் வந்து இது நல்ல காரியம் செய்யல. ಈ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಒಂದು ನಯ ಪೈಸೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾನು ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. இது நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ಇದನ್ನ ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ. இதாங்க சுவிசேஷம், ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இது என்ன பண்ணுது, சடனா என் வாழ்க்கையில எப்பா ஆண்டவர் என்ன பார்க்கும்போது பரிசுத்தவான் மாதிரி பாக்குறாரு. என்ன ದೇವರು ನನ್ನ ನೋಡುವಾಗ ಪರಿಶುದ್ಧವಂತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಗಮನಿಸ್ತಾರ. எப்படின்னா இது MBBS கிளாஸுக்கே போல, ஆனா MBBS பட்டம் கொடுத்த மாதிரி, டாக்டர் எனக்கு கொடுத்த மாதிரி. எனக்கு ಹೇಗೆ ಅಂತಂದ್ರೆ MBBS ಕ್ಲಾಸಿಗೆ ನಾನು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನನಗೆ ಡಾಕ್ಟರ್ ಪದವಿಯನ್ನು ಕೊಟ್ಟಂತ ರೀತಿಯಲ್ಲಿ. அந்த அளவுக்கு இது நம்பவே முடியாது நம்மளால. ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮಿಂದ ನಂಬೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப என்ன ஆயிருது, எனக்கு இருதயத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை வருது, ஃப்ரீடம் வருது எனக்குள்ள. ஒரு ಅಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯತೆ ನಮಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. பயத்தின் ஆவி போயிருது என்று ನನ್ನಿಂದ ಭಯದ ಆತ್ಮ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது, for there is no fear for those who are in Christ Jesus, there is no condemnation. அந்த நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. the freedom வந்துருதுங்க, இருதயத்துல ஒரு அந்த விடுதலை வந்துருதுங்க. ಆ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. இதுக்காக நான் என்னவும் செய்யல, ಇದಕ್ಕಾಗಿ ನಾನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಕಂಪ್ಲೀಟ್ ஆண்டவருடைய கிருபை, ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರ ಒಂದು ಕೃಪೆ. இதுதாங்க சுவிசேஷம், ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. இதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா உங்க லைஃப்ல? ಇದನ್ನ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನುಭವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ஆண்டவரே நான் இவ்வளவு ஒரு பெரிய பாவி, ದೇವರೇ ನಾನು ಇಷ್ಟು ಪಾಪಿ, இந்த பாவக்கரை நிறைந்த என்ன வந்து நீங்க பரிசுத்தவானா என்ன பாக்குறீங்களா? நீங்க ಈ ಪಾಪಿಯಾದಂತ ನನ್ನನ್ನು ನೀವು ಪರಿಶುದ್ಧಂತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, உங்களுடைய நீதியை எனக்கு கொடுத்துட்டீங்களா? ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನ ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ. அதாங்க, அவர் என் பாவத்தை எடுத்தாரு, அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅವರು ತನ್ನ ನೀತಿವಂತಿಕೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಆತನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. இதாங்க சுவிசேஷம், ಇದೇ ಸುವಾರ್ತೆ. இப்ப என்ன பண்ணாங்க, அந்த கலாத்திய சபைகள்ல என்ன பண்ணாங்க, சில பேர் உள்ள வந்தாங்க, வந்துட்டு என்ன பண்ணாங்க, ಆ ಗಲಾತ್ಯ ಸಭೆ ಒಳಗಡೆ ಕೆಲವರು ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு கிறிஸ்துவ நம்புற, ஆமா பட் ஆனா அது பத்தாது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬ್ತಾ ಇದೆಯಾ, ಒಳ್ಳೇದು, ಆದ್ರೆ ಅದು ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. ரொம்ப கிளவரா இருக்கும் இந்த இந்த டீச்சிங் வந்து நீங்க கவனமா கேட்கலனா நிறைய மெசேஜ்கள்ல கொடுக்குறாங்க, நீங்க கவனமா கேட்கணும். கேட்கலனா நீங்க தப்பான கிறிஸ்தவ வழியில நீங்க போயிருவீங்க. ನೀವು ಈ ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನ ಕೇಳಬೇಕು, ಅಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನ ತಪ್ಪಾದಂತ ಮಾರ್ಗಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲ್ಬಿಡ್ತಾರೆ. வாங்க இன்னொரு ஸ்டெப் நான் காட்டுறேன் பாருங்க. கீழே வாங்க பிரதர், கீழே வாங்க கொஞ்சம், அந்த அந்த காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, அந்த கிரீன் கலர் இது. கீழே ஸ்டெப் 1 2 3 இருக்குலாங்க. கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே இன்னும் இல்ல, கீழே தெரிஞ்சு காஸ்பல் ஸ்டேஸ். காஸ்பல் ஸ்டேஸ் சுவிசேஷம் என்ன சொல்லுது, ஸ்டெப் 1 ಅಲ್ಲಿ ಸ್ವಾರ್ತೆ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, ಮೊದಲ ಹಂತ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನೀನು ನಂಬಿಕೆನ ಇಡು. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீனும் உன் குடும்பத்தாரும் என்ன படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. சோ அதான் சொல்லுது, நீ you will be saved, நீ ரட்சிக்கப்பட்டுருவாய், நீ நீதிமான் ஆயிட்ட. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡು, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿರಿ, ನೀನು ನೀತಿವಂತನಾಗ್ತಿ. உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் இருதயத்துல. ஐயோ பாவியா என்ன வந்து ஆண்டவர் நீதிமான் ஆக்கிட்டாரா,
அப்படின்னு என்ன பண்ணுவேன், இந்த ஆண்டவர் எனக்கு வேணும், இந்த ஆண்டவரை வந்து நான் எப்படியாவது பிரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இருதயத்தின் ஆழத்துல இருந்து வாஞ்சையோட ஏசப்பாவை நம்ம பிரியப்படுத்தலாம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿದಂತ ದೇವರಿಗೆ ನಾನು ಮನಸ್ಪೂರ್ವಕವಾಗಿ ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸಿನ ಅಂತರಾಳದಿಂದ ದೇವರಿಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನನ್ನನ್ನ ಕಾಪಾಡಿದಂತ ರಕ್ಷಿಸಿದಂತ ದೇವರಿಗೆ ಮಾಡ್ತೀವಿ. சோ அதான் மூணாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிலீவ், செகண்ட் ஸ்டெப் சேவ்டு, மூணாவது ஸ்டெப் என்னது, ஒபீடியன்ஸ். ಅಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ, ನಂಬುವಂಥದ್ದು, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ವಿಧೇಯತೆ, ರಕ್ಷಣೆ, ವಿಧೇಯತೆ. ரட்சணை. மூணாவது விதேயத்தை. விதேயத்தை. ஆனா இந்த கள்ள போதகர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ட்விஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, அப்படியே மாத்தி விட்டுருவாங்க பாருங்க. ಆದ್ರೆ ಕಳ್ಳ ಬೋಧಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇದನ್ನ ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. அதுக்கு தாங்க அவங்க சபிக்கப்பட்டவன் அப்படின்னு பவுல் வந்து சாபம் விடுறாரு அந்த மாதிரி போதகர்கள். ಹಾಗಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಶಾಪಗ್ರಸ್ತನಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ அவங்க என்ன பண்றாங்க, அதே கான்செப்ட் எடுக்கறாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸோட ஸ்டெப் 1 என்னது, ரெண்டு பேர் ஸ்டெப் 1 சேம், ரெண்டு பேர் ಸ್ಟೆಪ್ 1 ಸೇಮ್. ಇಬ್ಬರ ಒಂದು ಮೊದಲ ಹಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಒಂದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ. சரி பிரதர், நீங்க ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ನೀವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಂಬ್ತಾ ಇದ್ರಿ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க, ಎರಡನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சாதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி. ದೇವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಕ್ಕೆ ವಿಧೇಯರಾದರೆ ಮಾತ್ರ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ತೀರಿ. திருப்பி டேஞ்சர். ಪುನಃ ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ இல்ல, கிருபை வந்து என்ன சொல்றாங்க, ஏபிசி தான், கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஏபிசி தான் கிருபை அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಎಬಿಸಿಯ ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. XYZ வந்து கிருபை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. XYZ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಕೃಪೆ ಅಲ್ಲ. நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஏபிசியும் கிருபை தான், XYZம் கிருபை தான். ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ, ABCD ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ஸ்டார்டிங்கும் அதே, ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅದೇ, ಅಂತ್ಯನೂ ಅದೇನೆ. கிறிஸ்டியன் லைஃபோட ஸ்டார்டிங், கண்டினியூஸ், ಎಂಡ್ எல்லாம் கிருபை தாங்க. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಪ್ರಾರಂಭ ಅಂತ್ಯ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಒಂದೇನೆ. பிரதர் இன்னும் எனக்கு புரியல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಬ್ರದರ್, ನನಗೆ ಇನ್ನೂ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಕ್ಕೆ தெளிவா புரியுற மாதிரி லாஸ்ட் 30 மினிட்ஸ் சொல்றேன். ಇನ್ನೂ ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಕೊನೆಯ 30 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ. இந்த தியரி நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் பிராக்டிகலுக்கு போக முடியும். ಈ ಒಂದು ಥಿಯರಿನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಹೋಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. சரி, இன்னொரு படத்தை காட்டுறேன் பாருங்க. ಇನ್ನೊಂದು ಚಿತ್ರವನ್ನ ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ. கீழே வாங்க. என்ன பண்றாங்க, இன்னும் கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, இன்னும் கீழே வாங்க. இங்க அந்த கிரீன். சில பேர் என்ன பண்றாங்க, 3 விதமான ஜனங்க இருக்காங்க சர்ச்சுக்குள்ள. ಸಭೆಯೊಳಗೆ 3 ವಿಧವಾದಂತ ಜನಗಳಿದ್ದಾರೆ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இடது பக்கம் வந்து லீகலிசம், நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன், அதனால நான் காப்பாற்றப்பட்டு நான் பரிசுத்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு ரொம்ப முயற்சி, கிறிஸ்து எப்படியாவது நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படின்னா கிறிஸ்டியனா இருக்கணும்னா நான் வாரத்துல இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், சூப்பர் கிறிஸ்டியன் நான் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಡಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಟುಬದ್ಧ ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಇಷ್ಟು ದಿವಸ ಉಪವಾಸ ಮಾಡ್ತಾರೆ, ಹೀಗೆ ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ, ನಾನು ಬಹಳ ಒಂದು ಸೂಪರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರೈಸ್ತನ್ ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸ್ತಾರೆ. நான் பாருங்க அந்நிய பாஷையில பேசுறேன், நான் வெளிப்படையா வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாருங்க, நான் நகை போடுறதுல பாருங்க, நான் பூ வைக்கிறதுல பாருங்க, நான் சூப்பர் கிறிஸ்டியன். ಅಲ್ಲಿ ನಾನೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹೂವನ್ನ ಹಾಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, ಬಿಳಿ ವಸ್ತ್ರನ ಹಾಕೊಳ್ತೀನಿ, ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಸೂಪರ್ ಕ್ರೈಸ್ತನ್ ಎಂಬುದಾಗಿ. இது வந்து அவங்களால வந்து விடுதலையான வாழ்க்கை வாழ முடியாது. ஆவியானவர் கொடுக்க விடுதலையே அவங்க அனுபவிக்க முடியாது. ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕೊಡುವಂತ ಬಿಡುಗಡೆಯ ಜೀವಿತವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ. இந்த மாதிரி சர்ச்சில இருந்து நான் சில விசுவாசிகள்கிட்ட பேசியிருக்கிறேன். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸಭೆಗಳಿಂದ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದೀನಿ. எப்பவும் பயத்தோட இருப்பாங்க, ಯಾವಾಗ್ಲೂ ಭಯದಿಂದ ಇರ್ತಾರೆ. ஐயோ ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரா, ದೇವ್ರು ಏನಾದ್ರೂ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನ. இந்த வாரம் சொல்றேன், ஒரு பிரதர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ಈ ವಾರ ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரதர் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு பிரதர், வீட்டுல ஒரு 2 வருஷமா ரொம்ப உடம்பு சரியில்லை பிரதர். 2 ವರ್ಷದಿಂದ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನಾರೋಗ್ಯವು ಕಾಡ್ತಾ ಇದೆ ಬ್ರದರ್. ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரோ, ದೇವರು ನನ್ನನ್ನ ಒಂದು ವೇಳೆ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ, ஊழியம் செய்யல போல, நான் அதனாலதான் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்றாரு, இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும் போல, இன்னும் நிறைய ஊழியம் செஞ்சா என் உடம்பு சரியாயிடும். ಅಲ್ಲಿ ಸೇವೆನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ಸೇವೆನ ಮಾಡಿದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ಆರೋಗ್ಯ ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு ரொம்ப ಬೇಜಾರಾயிருச்சு அது கேட்கும்போது. ಅಣ್ಣನವರಿಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಯ್ತು ಅದನ್ನು ಕೇಳುವಾಗ. எந்த ஆண்டவரை பிரதர் நீங்க ஆராதிக்கிறீங்க? ಸಹೋದರರೇ, ಯಾವ ದೇವರನ್ನ ನೀವು ಆರಾಧಿಸ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಿ? ஆண்டவருடைய பிள்ளை பிரதர். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. நீங்க ஒரு நயா பைசா ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க ஆண்டவருடைய பிள்ளை பிரதர். ನೀವು 1 ಪೈಸೆ ಸೇವೆನ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತನೇ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು. எந்த அப்பா வந்து பிள்ளைக்கு வந்து நோய் வரணும் எந்த அப்பா ஆசைப்படுவாங்க? ಯಾವ ತಂದೆ ಮಗನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನಾರೋಗ್ಯ ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. இந்த மாதிரி ஒரு கேங். இது வந்து நியாயப்பிரமாணத்தின்படி, ரூல்ஸ் படி
ஹியூமன் மனுஷ முயற்சிப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ பார்க்கறாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯ ಸ್ವಾಭಾವಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. அதான் அந்த ரெட் கலர் பாக்ஸ், லெஃப்ட் சைடு இருக்கிற ரெட் கலர் பாக்ஸ். ಅದೇ ಎಡಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಾಕ್ಸ್. இப்ப ரைட் சைடு வாங்க, ஃபுல் இந்த பக்கம் ஒரு கேங் இருக்குது. ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿದೆ. அது வந்து கலாத்தியர் 5வது அதிகாரம் என்ன பண்றாங்க, நீங்க திருப்ப வேண்டாம், 13வது வசனத்துல போட்டுருக்கு அவங்கள பத்தி. ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅವರ ಕುರಿತಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதான் கிருபை இருக்குது. ಅದೇ ಕೃಪೆ ಇದೆ. கிருபை கிருபை கிருபை, ಕೃಪೆ ಕೃಪೆ ಕೃಪೆ. எப்படி வேணா வாழ்ந்துக்கோ ஜாலியா, ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ನೀನು ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವಿಸು. ஆண்டவர் தான் உன்னை நாளைக்கு மன்னிச்சிருவாரு. ದೇವರು ನಾಳೆ ನಿನಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ನೀಡ್ತಾರೆ. இஷ்டம் வந்த மாதிரி வாழ்ந்துக்கோ, ಇಷ್ಟ ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸು. இது ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ಇದನ್ನ ಹೈಪರ್ ಗ್ರೈಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. லைசென்ஸ் டு சின், ஆண்டவர் லைசென்ஸ் கொடுத்துட்டாரு, பாவத்தை பண்றதுக்கு லைசென்ஸ் கொடுத்த மாதிரி. ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪಾಪ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪರವಾನಗಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ. இங்க வந்துட்டு நான் பெரிய பரிசுத்தவான், நீ எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மட்டம் தட்டுற ஒரு கேங் இந்த பக்கம் இடது பக்கம். ಅಲ್ಲಿ ಎಡಭಾಗದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಮಾತ್ರ ಪರಿಶುದ್ಧವಂತನು ನೀನೇನಿಲ್ಲ ಅದ ರೀತಿಯಾಗಿ ಬರೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು என் முயற்சினால நான் பரிசுத்தவானா வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க பிரதர் அப்படின்னு சொல்றது. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ವಂತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲದ ಮೂಲಕವಾಗಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಜೀವಿಸಿ ತೋರಿಸ್ತೀನಿ ನೋಡಿ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ. இந்த பக்கம் கேங் வந்து என்ன வேணா பண்ணுப்பா, என்ன வேணா பண்ணு ப்ரோ, கண்டிப்பா ஆண்டவர் உன்னை ஏற்றுக்குவாரு ப்ரோ. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸಹೋದರರೇ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡು, ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾನೆ. கிருபை தான் இருக்குது, ಕೃಪೆ ಇದೆ ಅಲ್ವಾ. இன்னைக்கு நைட் பாவம் செஞ்சுக்கிற காலையில வந்து மன்னிப்பு கேட்டுக்கோ. ಇವತ್ತು ಪಾಪ ಮಾಡು, ಮುಂಜಾನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವರಿಗೆ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನ ಕೇಳು. அது இன்னொரு பக்கம். ಅದು ಇನ್ನೊಂದು ಭಾಗ. ஆனா நிஜமான ஆண்டவருடைய கிருபை என்னது, ಆದ್ರೆ ನಿಜವಾದಂತ ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ ಏನದು, அது ஒரு தாழ்மையை கொண்டு வரும். ஐயோ பாவியா இருந்த என்மேல் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டி நிற்கிறீரே அப்படின்ட்டு. ಅಯ್ಯೋ ಪಾಪಿಯಾದಂತ ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನೀನು ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಲ್ಲ. நான் ஒரு கோபக்காரனா சாபக்காரனா நான் எரிச்சல்காரனா இருந்தனே, ಅಯ್ಯೋ ನಾನು ಕೋಪಗಾರನಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಲ್ಟುಕೊಳ್ಳುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಾನು ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದ್ದೆ. என்னைக்கு உம்முடைய கிருபை வந்துச்சோ நான் பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரு, அவர் வந்து என் வாழ்க்கையில கிரியை செய்யறேன். ಯಾವಾಗ ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಂಡು ಆವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಂದ್ರು, ಆಗಂತ ನನ್ನ ಬದಲಾವಣೆ ಪ್ರಾರಂಭ ಆಯ್ತು. இத வந்து அழகா கலாத்தியர் புத்தகத்துல நிறைய இடத்துல ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதி இருக்காரு. அந்த ஸ்டெப் கொஞ்சம் பாப்போம், மேல போங்க கொஞ்சம். ಅದನ್ನ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಗಲಾತ್ಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஃப் த காஸ்பல், நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமையுள்ள சுவிசேஷம். ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸುವಂತ ಸುವಾರ್ತೆ. சோ பாருங்க, அது ஸ்டெப் ஸ்டெப்பா நான் கொடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் பக்கத்துல வந்து எங்கெங்க வசனம் இருக்குன்னு வசன குறிப்பு கொடுத்திருக்கேன். நீங்க அப்புறம் நீங்க அது நோட்ஸ்ல அனுப்பிடுங்க. ಅಲ್ಲಿ ಹಂತ ಹಂತವಾಗಿ ನಾನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಮತ್ತು ಎಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆ ಅದನ್ನು ವಚನಗಳನ್ನು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ನೀವು ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. சோ பாவியா ஆண்டவர்ட்ட வரேன், ಪಾಪಿಯಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ. யாரோ சுவிசேஷத்தை மெசேஜ் கொடுக்குறாங்க, அது நான் என் காதுல வந்து விழுது, சுவிசேஷம் என் காதுல வந்து விழுது. ಯಾರೋ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದು ನನ್ನ ಕಿವಿಗೆ ಕೇಳ್ತಾ ಇದೆ, ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. விசுவாசத்தினால அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், கிஃப்டா வாங்கிக்கிறேன், ஏசப்பா கொடுக்குற கிஃப்ட் நான் வாங்கிக்கிறேன். ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನು ಉಡುಗೊರೆಯಾಗಿ ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದನ್ನ. அப்புறம் ஆண்டவர் வந்து மன்னிப்பை வந்து எனக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. இந்தாப்பா மன்னிச்சிட்டேன்ப்பா, க்ளீன் ஆக்கிட்டேன்ப்பா, உன் லைஃப் ஒயிட் பேப்பர் ஆக்கிட்டேன், கருப்பா இருந்த உன் லைஃபை ஒயிட் ஆக்கிட்டேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவி உன்னை ஒயிட் ஆக்கிட்டேன். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಕಪ್ಪಗಾಗಿದ್ದ ಈ ಒಂದು ಬಣ್ಣವನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬೆಳ್ಳಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒண்ணும் பண்ணல ನಾನು இதுவரைக்கும், இன்னும் நான் ஆண்டருக்காக ஒரு ஜெப கூட்ட கூட அட்டெண்ட் பண்ணல, அதுக்குள்ள ஆண்டர் என்ன வெள்ளையாக்கிட்டார். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿವರೆಗೂ ದೇವರಿಗಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟವನ್ನು ಕೂಡ ನಾನು ಅಟೆಂಡ್ ಮಾಡಲಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅಲ್ಲೇ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ. ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கல, அதுக்குள்ள வெள்ளையாக்கிட்டார் என்ன. ಒಂದು ದಿವಸ ಉಪವಾಸ ಇರಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೊಳಗಡೆ ದೇವರು ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன்னா அது வந்து என்னது, கிஃப்ட்டுங்க. ಅದು ಯಾಕೆಂದ್ರೆ ಉಡುಗೊರೆ. அது சம்பாதிக்க முடியாதுங்க, ಅದನ್ನ ಸಂಪಾದಿಸುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியாதுங்க, ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. அடுத்தது என்ன ஆகுது, ಮುಂದಿನದಾಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, 4வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன சொல்லுது, 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்றாரா, ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, so that we might receive adoption. அப்படினா அடாப்ஷன், அநாத பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, அடாப்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் நம்மள அடாப்ட் பண்றாராம் அவருடைய குடும்பத்துக்கு. ಅಲ್ಲಿ ಅನಾಥ ಮಕ್ಕಳನ್ನ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಅಂತಂದ್ರೆ ದತ್ತುರನ್ನಾಗಿ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ದತ್ತು ಪುತ್ರರನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒண்ணும் தெரியாத நம்மள வந்து தத்து எடுக்கிறார் ஆண்டவர் அவருடைய ஃபேமிலிக்குள்ள. ಅಲ್ಲಿ ಏನು ಅರಿರ್ತಕ್ಕಂತ ನಮ್ಮನ್ನ ಆತನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ದತ್ತು ಪುತ್ರರನ್ನಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் என்ன ஆகுது, 6வது வசனம் பாருங்க. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, 4வது அதிகாரம் 6 7வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், இப்ப புத்திரர் ஆக்கிட்டார். 5வது வருஷத்துல நம்மள அடாப்ட் பண்ணி பிள்ளை ஆக்கிட்டாரு. இப்போ பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
அப்புறம் 7வது வசனம், ஆகையால் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் அடிமையாயிராமல் அடிமை அல்ல புத்திரனாய் இருக்கிறார். புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் ஆ. கிறிஸ்து மூலமாய் ஆ. தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். எல்லா சொத்தும் ஆண்டவருடைய சொத்தெல்லாம் உனக்கு சொந்தம் இனிமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಸೊತ್ತು ಎಲ್ಲವೂ ನಿನ್ನದೇ ಆಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை நம்ம, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನ ಮಗನಾಗಿದ್ದೇನೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ನನಗೆ ಸಿಗ್ತಾ ಇದೆ. அடிமை அல்ல, ದಾಸನಲ್ಲ. இதெல்லாம் எப்ப நடக்குது? ಇದೆಲ್ಲ ಯಾವಾಗ ನಡೀತಾ ಇದೆ? நான் ஃபாஸ்டிங் இருந்த உடனேயா? ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಇದ್ದ ನಂತರದಲ್ಲ? நான் போயிட்டு காணிக்கை கொடுத்த உடனேயா? ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟ ನಂತರದಲ್ಲ? எப்ப நான் விசுவாசிக்கிறனோ அப்பமே இதெல்லாம் நடக்குதுங்க. ಯಾವಾಗ ನಾನು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೇನೋ ಅದು ಯಾವಾಗ ಇದೆಲ್ಲವೂ ನಡೀತಾ அந்த ಇದೆ. மீட்டிங்ல இருந்து அந்த ஜெப கொடுத்து நீங்க வெளிய கூட போல, அதுக்குள்ள நீங்க மகனாயிடுறீங்க, மகளாயிடுறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல வந்துடுறாரு, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க. இதுதாங்க நடக்குது ரட்சிக்கப்படும் போது. ಅಲ್ಲಿ ನೀವು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಹೊರ ಆಚೆ ಹೋಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಗನೆಂಬುದಾಗಿ ಆತನ ಕರೆಯಲ್ಪಡ್ತಾರೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. ಆತನು ದಾಸನಲ್ಲ, ಮಗನೆಂಬುದಕ್ಕಂತ ಒಂದು ಸ್ವಾತಂತ್ರ್ಯತೆಯನ್ನು ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ. பாருங்க எவ்வளவு கிஃப்ட் கிறிஸ்டியன் லைஃப்ல. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತಕ್ಕೆ ಎಷ್ಟು ಒಂದು ಉದಾಹರಣೆ ಉಡುಗೊರೆ. சின்ன ஒரு பெண்ணு யாரோ வாங்கி கொடுத்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾದಂತ ಒಂದು ಪೆನ್ನನ್ನು ಯಾರಾದ್ರೂ ಕೊಡಿಸಿದ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. இங்க் பென் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுறோம். ಇಂಕ್ ಪೆನ್ ಅನ್ನು ಕೊಡಿಸಿದ್ರೆ ಸಂತೋಷ ಇರ್ತೀವಿ. ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுறோம். ಶರ್ಟ್ ಕೊಡಿಸಿದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ. அவங்கள மறக்கவே மாட்டோம் லைஃப் லாங். நம்ம ಅವರನ್ನ ಜೀವನ ಪರ್ಯಂತರ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮರೆಯುವುದಿಲ್ಲ. அந்த பிரதரா எனக்கு அந்த black shirt சூப்பரா வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ಆ ಸಹೋದರರು ನನಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಕಪ್ಪು ಬಣ್ಣದ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಚೆನ್ನಾಗಿ ಕೊಡಿಸಿದ್ರು. ஆனா ஏசப்பா ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ கிருபைய ஃப்ரீ கிஃப்டா கொடுக்கறாரு. ಕೃಪೆಯನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ரட்சிப்ப கிஃப்டா கொடுக்கறாரு. ರಕ್ಷಣೆಯನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஆவியானவரை கிஃப்டா கொடுக்கறாரு. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னும் நான் மீட்டிங் விட்டு வெளிய கூட போல, உள்ள பாவியா வந்தேன், வெளிய போகும்போது இந்த 3 கிஃப்டோட போறேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಈ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಮುಗಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ, ಆಗ್ಲೇ ಪಾಪಿಯಾಗಿ ಬಂದಂತ ನನಗೆ ಈ ಒಂದು 3 ಉಡುಗೊರೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதாங்க கிருபை. ಇದೇ ಕೃಪೆ. குட் நியூஸா இல்லையா இது? ಇದು ಶುಭವಾರ್ತೆ ಅಲ್ವಾ? பெஸ்ட் நியூஸ் இது. ಇದು ಬಹಳ ಬೆಸ್ಟ್ ನ್ಯೂಸ್. உலகத்திலே பெஸ்ட் நியூஸ் இது. ಲೋಕದಲ್ಲೇ ಒಂದು ಬೆಸ್ಟ್ ನ್ಯೂಸ್ ಇದು. இதாங்க, இது நம்ம கிடைத்த உடனே என்ன ஆயிரும், எனக்கு என்னை ஒரு பெரிய தாழ்மை எனக்கு வந்துரும் லைஃப்ல. ಇದು ಸಿಕ್ಕ ನಂತರದಲ್ಲಿ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ತಾಳ್ಮೆ ನನಗೆ ಬರ್ತದೆ. என்ன ஆயிருது, இந்த 3 காரியம் ஆண்டவரோட கூட சிலுவையில நான் அடிச்சிடுறேன். ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ನಾನು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நோ லாங்கர் ஐ 2:20 போட்டிருக்கு. 2:20 வாழ்வது நான் அல்ல, என் ஈகோவை சிலுவையில தூக்கி அடிக்கிறேன், என் ஈகோவை, என் பெருமையை தூக்கி அடிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்காக தாழ்மையானார், நான் தாழ்மையாக கூடாது. என் ஏசப்பாவே தாழ்மையாயிட்டாரு, நான் இனிமே தாழ்மையாக மாட்டேன். என் ஈகோவை தூக்கி அந்த இதுல என்ன பண்றேன், நான் அடிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನನ್ನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಅಹಂಭಾವನೆ ಆಗಿರ್ಬೋದು ಎಲ್ಲವನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ನಾನು ಜಡಿಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. எனக்கு நிறைய பேர் வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. ಅನೇಕರು ಅಣ್ಣನವರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಷ್ಟಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. ரீசெண்டா ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எனக்கு மனசு ரொம்ப உடைஞ்சிருச்சுங்க. ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಒಬ್ಬ ತಾಯಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಕಷ್ಟಗಳನ್ನ ಹೇಳ್ಕೊಂಡ್ರು, ಮನಸ್ಸು ಒಡೆದೋಯ್ತು. அவங்க கணவன் பண்றத கேட்டா நானும் என் வைஃப் கேட்டோம், என்னால அன்னைக்கு நைட் தூங்க முடியலங்க. ಅವರು ಅವರ ಯಜಮಾನರು ಮಾಡುವಂತದನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಅವತ್ತು ದಿವಸ ಅಕ್ಕನವ್ರಿಗೆ ಅಣ್ಣನವ್ರಿಗೆ ಮಲ್ಲಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நான் சொல்றேன், சிஸ்டர் இந்த பிரதரா இப்படியா அப்படின்னு நான் கேக்குறேன். ಈ ಬ್ರದರ್ ಈ ರೀತಿಯಾಗಿನಾ? எனக்கு நம்பவே முடியல. அந்த பிரதர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ற பிரதர். ಆ ಸಹೋದರರು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 3 ಗಂಟೆಗಳವರೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. ಟಿವಿல ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಪಾಕ್ರ ಬ್ರದರ್. ಟಿವಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನು ನೋಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. இந்த பிரதரா சிஸ்டர்? ಈ ಸಹೋದರರ எனக்கு நம்பவே முடியல. ನನ್ನಿಂದ ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ಲಿಲ್ಲ. அந்த அளவுக்கு நான் சுயம் ஏன் வழிதான் நடக்கணும், சின்ன காரியம் வீட்டுல தான் நடக்கலனா வீட்டு விட்டு போயிடுவார் 1 மாசம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ಅಹಂ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು, ಅವ್ರು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯ ನಡೀಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಮನೆ ಬಿಟ್ಟು 1 ತಿಂಗಳವರೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரதர் சிஸ்டர்ஸ், நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நான் செல்ஃப் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அது இன்னும் சிலுவையில் அடிக்கப்படல. நோ லாங்கர் ஐ பட் கிரைஸ்ட் who lives in me. I was crucified. I am crucified with Christ. இயேசுவோட கூட என் ஈகோ சிலுவையில் அடிக்கப்பட்டுச்சு. ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಆದ್ರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಹಂಭಾವನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಇನ್ನೂ ಆ ಒಂದು ಅಹಂಭಾವನೆಯನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಡಲಿಲ್ಲ. ಯಾಕೆ ಅಂತಂದ್ರೆ ಜೀವಿಸುವನು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. இல்ல டைம் இல்ல, நான் ஸ்பீடா போனோம். அடுத்தது 2வது சிலுவையில் அடிக்கப்படுறது என்னது? 5:27 5:24 என்ன சிலுவை அடிக்கப்படுது? என்னுடைய பழைய சுபாவங்கள். ஏன்னா நான் இன்னும் ஜெப கூட்டத்துல இருந்து இன்னும் வெளியே போல, இன்னும் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், இந்த சர்ச்சுக்குள்ள தான் இருக்கிறேன். எனக்குள்ள கோபம் இருக்கு, என் பழைய சுபாவம், என் பழைய நியாயம் தீர்க்கிறது, கிரிட்டிசைஸ் பண்றது, நெகட்டிவிட்டி, எல்லா ಕೇಡುಗಳು எனக்குள்ள இருக்கு. MBBS ಪಟ್ಟத்தை கொடுத்துட்டாரு, ನಾನ ಇನ್ನೂ ಡಾಕ್ಟರ್ ಆಗಲ್ಲ. ಅಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ನನ್ನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಅನೇಕ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. MBBS ಪಟ್ಟವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೂ ಇನ್ನೂ ನನ್ನ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿಲ್ಲ. ஆனாலும் என்ன பண்றேன், ஆண்டவரே பழைய உள்ரிச்ச சிலுவையில் அடிங்க ஆண்டவரே. ಆದ್ರೂ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ, ಹಳೆಯ ಉಳ್ರಿಚರನ್ನ ನೀನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಡ್ರಿ. பழைய உள்ரிச்ச யாரு? ಹಳೆಯ ಉಳ್ರಿಚ ಯಾರು?
மாம்சத்தின் கிரியைகள். ಶಾರೀರಿಕವಾದಂತ ಇಚ್ಛೆಗಳು. அதான் பாக்குறோம்ல, நம்ம 19, 20, 21 பாக்குறோம்ல, ஒரு பெரிய பட்டியே இருக்குது. 19, 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಪಟ್ಟಿನೇ ಇದೆ. என்ன படிங்க? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை போதும் போதும். இந்த லிஸ்ட் வந்து, ஆண்டவரே என்னால முடியலப்பா, கோவம் வந்துருது, எனக்கு பொறாம வந்துருது, ஆண்டவரே சிலுவையில் அடிக்கிறேன் ஏசப்பா, முடிஞ்ச அளவுக்கு நான் சிலுவையில் அடிக்கிறேன், எனக்கு ஒரு சக்தி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நான் சக்தி ಕೇಳ್க்கிறேன். ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಶಕ್ತಿಯನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ನನ್ನಿಂದ ಇದನ್ನ ಸಹಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಇದೆಲ್ಲವನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ನಾನು ಜಡಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಆ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ. என்னைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு அகாப்பே அன்பு நம்ம இருதயத்தை அப்படியே வந்து நிரப்புது, ஊத்துது அப்படின்னு வந்து ரோமர் 5:5 போடப்பட்டு. ರೋಮರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ಯಾವಾಗ ನಾವು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಆಗ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಸುರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. நம்மளுக்கு ஆண்டவரே என் சுயம் செல்ஃபிஷ்னஸ் நிறைய இருக்கும், 1.5 கிலோ 100 கிலோ செல்ஃபிஷ்னஸ் சுயம் இருக்கும், ஜீரோ ತಾಳ್ಮೆ வந்து ஜீரோ இருக்கும் நம்ம லைஃப்ல. ಅಲ್ಲಿ ಶೇಕಡ 100ರಷ್ಟು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಹಂ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಇರ್ತದೆ, ಆದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ತಾಳ್ಮೆ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಕೇವಲ ಜೀರೋ ಆಗಿರ್ತದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. ஆண்டவரோட பரிசுத்தாவியினோட ஆவியிலே நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருது? நீங்க ஆவியிலே நடக்கும்போது 16வது வசனம் படிங்க, 5:16. ஆவியிலே ஆத்மிகವಾಗಿ ನಡೆಯುವಾಗ பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஏன்னா மாம்ச இச்சை இருக்கு, 100 கிலோ இருக்கு எனக்கு ஈகோ. ಅಲ್ಲಿ 100 kg ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಅಹಂಭಾವನೆ ಇದೆ ನನ್ನಲ್ಲಿ, சுயம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கு எனக்குள்ள. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಹಂಭಾವನೆ ನನ್ನಲ್ಲಿ ಅದಕ್ಕಾಗಿದೆ. அந்த சுயம்ன்றது வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணுது, என் நிம்மதியை நாசம் பண்ணுது, என்னுடைய ஃபியூச்சரை நாசம் பண்ணுது, என் வேலையை நாசம் பண்ணுது, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு. ಅಹಂಭಾವನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ, ನನ್ನ ಜೀವಿತವನ್ನ, ನನ್ನ ಕೆಲಸವನ್ನ, ನನ್ನ ಭವಿಷ್ಯತನ್ನ ಅದು ನಾಶ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சோ என்ன பண்றேன்? ஆண்டவரே எனக்கு பவர் வேணும், இவ்வளவு நாள் எனக்கு பவர் இல்ல, இப்போ எனக்கு பவர் வேணும். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರೇ ನನಗೆ ಇಷ್ಟು ದಿವಸ ಶಕ್ತಿ ಇರಲಿಲ್ಲ, ನನಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಬೇಕು. எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க, ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்க, ನನಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫ್ರೀಡಮ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, என்ன வெள்ளையாக்கிட்டீங்க, இருதயத்தை வெள்ளையாக்கிட்டீங்க, ಹೃದಯವನ್ನ ಬೆಳ್ಳಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆனா இப்போ எனக்கு பவர் வேணும், ಆದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ಶಕ್ತಿ ಬೇಕು. ஏன்னா எனக்குள்ள சுயம் இருக்கு, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಅಹಂಭಾವನೆ ಇದೆ. சோ என்ன சொல்றேன்? ஆண்டவரே ஆவியிலே நான் நடக்கணும், இன்னையில இருந்து நான் சர்ச்சை விட்டு வெளியே போறேன், இனிமே நான் ஆவியிலே நான் நடக்கணும். ಇನ್ನು ಮೇಲೆ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಇನ್ಮೇಲೆ ನಾನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾನು ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು. சோ இதான் கிறிஸ்தியனுடைய வாழ்க்கை. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோவத்துல இருந்து வெளியே வர்றது, பொறாமையில இருந்து வெளியே வர்றது, அந்த அன்பு வந்து அப்படியே 100 கிலோ வந்துரும். இந்த 100 கிலோ இருந்த இது வந்து அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோவா 90 kg அது குறையும், இன்னும் 10 கிலோ இருக்கும், அது போக ಅದು ಫುಲ್. ಅಲ್ಲಿ ಅಹಂಭಾವನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು, ಈ ಒಂದು ತಾಳ್ಮೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತದೆ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಡಿಮೆ ಆಗದಿದ್ರು ಕೂಡ ಸ್ವಲ್ಪ ಹಂತವಾಗಿ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತದೆ. 100 வந்து 10 ஆயிருச்சு சுயம், இது 0 இருந்தது, ತಾಳ್ಮೆ ಸ್ವಭಾವ 0 இருந்தது, ಅಟ್ಲೀಸ್ಟ್ 50-60 அப்படி போகுது மேல. ಅಲ್ಲಿ ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತ 100 ಇದ್ದಷ್ಟು ಅದು 90 ಆಗ್ತದೆ. ಇದೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ 0 ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದು 50-60ರಷ್ಟು ಅದು ತಾಳ್ಮೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಸಿದ್ಧಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க, ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. ஒரு வல்லமை, ஒரு பவர் நிறைந்த வாழ்க்கை, விடுதலை நிறைந்த வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ತುಂಬಿದಿರ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಶಾಲಿ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವಿತ. எப்படி இருக்கும் இது? 6வது அதிகாரம் 7-8வது வசனம் படிங்க. 6ನೇ 7-8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சரி, நம்ம என்ன பண்றோம்? ஆவியினாலே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே நான் விதைக்கணும், இன்னைக்கு வந்து நான் ஆவிக்குரிய காரியங்களுக்கு விதைக்கணும், என்னோட ஆவிக்கு நான் விதைக்கணும், என் மாம்சத்துக்கு நான் விதைக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்றோம்? ஜெபத்தோட ஆண்டவர்கிட்ட பணிவோட நம்ம என்ன பண்றோம்? ಪವರ್ ಕೇಳ್க்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾನು ಬಿತ್ತಲ್ಪಡಬೇಕು, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಬಿತ್ತಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ, ಮನತಾಳ್ಮೆಯಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೇವೆ. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வாழ்க்கை. கொஞ்ச நாள் ஆண்டவர் வந்து விடுதலை கொடுப்பார், அப்படியே கோவ சுபாவம் அப்படியே நம்மள்ட்ட கம்மியாயிட்டே வருவாங்க. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಕೋಪ ಸ್ವಭಾವದ ಕಾರ್ಯಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಂತವಾಗಿ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ ಬರ್ತದೆ. ஒரு டைம் ரோட்ல போனாலே வைத்தறிச்சல், அவனை பார்த்தா வைத்தறிச்சல், இந்த கடைக்காரனை பார்த்தா வைத்தறிச்சல், ஆபீஸ் போனா என் கூட வேலை செய்யறவன் பார்த்தா வைத்தறிச்சல், காலேஜுக்கு போனா என் காலேஜ்ல இருக்கிறவன் பார்த்தா வைத்தறிச்சல். இப்போ என்ன ஆயிட்டு இருக்கோம்? அந்த ವೈರ್ಲ ಎರಿಯಿರೋದು ಕೊಂಚ அப்படியே ತೀ ಅಣಜಿಟೇ ಬರುತ್ತೆ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಆತನನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗ್ತದೆ, ಅಥವಾ ಅಂಗಡಿಯನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಅಥವಾ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಾಗ್ತದೆ. ಅದು ಹಂತವಾಗಿ ಒಂದು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಅಂತ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾನೆ ಬರ್ತದೆ. ஆனாலும் நம்மளுக்கு வந்து நீங்க என்ன சொல்றாரு? ஒரு என்கரேஜ்மென்ட் கொடுக்கிறார். 9வது வசனம் பாருங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಎನ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன சொல்றாரு?
நன்மை செய்கிறதில் ஆ. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் நம்ம அறுக்கிறோம். எதுக்கு நம்ம விதைக்கிறோம்? எதுக்கு விதைக்கிறோம்? ஆவிக்கு விதைக்கிறதுனால நம்ம நித்திய வாழ்வை நம்ம ಅರುಪೋம் அப்படின்னு வந்து சொல்றார். ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬಿತ್ತುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಿತ್ಯತ್ವವನ್ನು ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊಯ್ಯಲ್ಪಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இப்போ நான் என்ன பண்றேன்? 6வது அதிகாரத்துல நீங்க பாக்கும்போது 6வது அதிகாரம் 1வது வசனம், 6வது அதிகாரம் 2வது வசனம், சர்ச்சில் நான் ஊழியம் செய்ய ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் வந்து என் சுயத்தை சிலுவையில அடிச்சாச்சு, மாம்சத்தை சிலுவையில அடிச்சாச்சு, உலகத்தையும் சிலுவையில அடிச்சாச்சு. அந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்றேன் இப்போ? நான் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை அப்படியே வழியுது, என் இருதயத்துல இருந்து அப்படியே பொங்கி பொங்கி வழியுது. வழிறதுனால வர்றதுதாங்க ஊழியம். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ಅಹಂಭಾವನೆ ಆಗಿರಬಹುದು ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಎಲ್ಲವನ್ನ ಶಿಲುಬೆಗೆ ನಾನು ಹಾಕಿ ಜಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತದ್ದೇ ಕೃಪೆಯ ಒಂದು ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. நம்ம பாத்திரம் நிலம்பி வழியுது தெரியுமா? அதுதாங்க ஊழியம். ಅದು ನಮ್ಮ ಪಾತ್ರೆ ಹೊರಸೂಸುವಂತದ್ದೇ ಅದೇ ಸುವಾರ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள கிரியை செய்றாரு, சுவிசேஷம் எனக்குள்ள விடுதலை கொடுக்குது, ஒரு சந்தோஷமான ஒரு பவர்ஃபுல் லைஃப்ங்க. ಅಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆನ ಕೊಡ್ತದೆ, ಅದು ಸಂತೋಷಕರವಾದಂತ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. அப்படியே அன்பு நம்ம நேசிக்க முடியாதவங்கட்டலாம் நம்ம நேசிக்கிறோம், மன்னிக்க முடியாதவங்களெல்லாம் நம்ம மன்னிச்சிடுறோம். இப்போ ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವುದಕ್ಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತೇವೆ, ಆ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. இதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. ಇದೇ ಶುಭ ವಾರ್ತೆಯ ಒಂದು ಮಹಿಮೆ. இது வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಇದನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதை விட்டுட்டு ஏன்பா ரூல்ஸ் போட்டு தாலியா இருக்கிறீங்க அப்படின்றான். ಇದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಯಾಕಪ್ಪ ನೀವು ಕಾನೂನುಗಳನ್ನ ರೂಲ್ಸ್ ಗಳನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡು ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ? ஏன்பா இப்படி எல்லாம் வாழ்றீங்க? கிறிஸ்டியன்ஸ் என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க? ಯಾಕೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ? எனக்கே கேட்கவே கஷ்டமா இருக்குப்பா. ನನಗೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப வேதனைப்படுறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಬರಿತಾ சரி, ಇದ್ದಾನೆ. இப்போ நம்ம பிராக்டிಕಲ್ செஷன்கள் போலாம். ಈಗ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಸೆಷನ್ಗೆ ಹೋಗೋಣ. இப்போ இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த பவர் வாழ்க்கை, ஆவினாலே வர்ற அந்த பவர்ஃபுல் வாழ்க்கை வேணுமா, இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு போட்டி பொறாமையோட இருக்கிற வாழ்க்கை வேணுமா? ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತವು ಬೇಕಾ, ಅಥವಾ ನಾನು ನನ್ನದು ಅಂತಕ್ಕಂಥ ಅಹಂಭಾವನೆ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಜೀವಿತ ನಮಗೆ ಬೇಕಾ ಎಂಬುದಾಗಿ சரி, நம்ம பாப்போங்க. ನಾವು ಅದನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சில இதை நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல, ಯಾರನ್ನು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಅನ್ನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. பட் இதை வந்து நீங்க கவனிச்சா, இந்த எதுக்கு நான் பிராக்டிக்கல் சொல்றேன்னா, நாளைக்கு வேற சபைகளில இல்ல உங்க சபையிலேயே இப்படி எல்லாம் காணப்படுதுன்னா நீங்க உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறதுபடி நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಇದು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡುವಾಗ ಇದನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಇದನ್ನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. சரி, இப்போ 4 போட்டோ பார்த்துட்டு அப்புறம் போவோம் பிராக்டிಕಲ್க்கு. 4 ಚಿತ್ರಗಳನ್ನ ನೋಡೋಣ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ಸ್ ಹೋಗೋಣ. ஃபர்ஸ்ட் தம்பி அது காட்டு தம்பி. ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். எதனால நம்ம வந்து நீதிமானாக்கப்பட்டோம்? எதனால நீதிமானாக்கப்பட்டோம்? 2:16 விசுவாசத்தினாலே, கிருபையின் மூலமாய் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். ಅಲ್ಲಿ ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ನೀತಿವಂತರಾಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அங்க ரூல்ஸ் புக் அப்படியே எழுதி அடுக்கி வச்சிருக்காங்க. யூதர்கள் அடுக்கி வச்சிருந்தாங்க 616 மித்வா அப்படின்னு ஒரு ரூல்ஸ் புக் இருக்கு. ಅಲ್ಲಿ 616 ಮಿಜ್ವಾ ಎಂಬತಕ್ಕಂತ ಪುಸ್ತಕಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಾನೂನುಗಳು, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಎಂಬತಕ್ಕಂಥದನ್ನ ಒಳ್ಳೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಜೋಡಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சபத் நாள் எத்தனை அடி? 3000 அடி எடுத்து வைக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல எடுத்து வச்சா ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நீ இதாயிருவே. ಅಲ್ಲಿ ಸಭಾ ದಿವಸದಲ್ಲಿ 3000 ಅಡಿಗಳನ್ನ ಮಾತ್ರ ಇರಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಮೇಲಿನ ಜಾಸ್ತಿ ಹೋದ್ರೆ ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿ ನನ್ನ ಮೇಲೆ ಬರ್ತದೆ. நீ வந்து இத்தனாவது நாள் தான் வந்து விருத்த சேதனம் செய்யணும், ಈ ದಿವಸದಲ್ಲೇ ನೀನು ಸುನ್ನತಿಯನ್ನು ಮಾಡಿಸಿಕೊಳ್ಬೇಕು, நீ இப்படிதான் கழுவணும் உன் கைய கால, ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಕಾಲುಗಳನ್ನ ತೊಳೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த புக்ஸ் படிச்சு நான் எனக்கே ஒரு மாதிரி அப்பா எப்பா ஆண்டோட கிருபைக்கு ரொம்ப நன்றி அப்பா அப்படின்ட்டு நான் படிக்கும் ಪುಸ್ತಕಗಳಿದ್ದೆ ನಾನು ನೋಡಿದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ದೇವರ ಕೃಪೆಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟೆ. அதுல வந்து இன்னொரு வேற இருக்குது. இன்னொரு வசனம் வந்து யாக்கோப்லயும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு, எல்லாலாலையும் 1 மிஸ் பண்ணாலும் 100 மிஸ் பண்ண மாதிரியா, 1ல 1 மார்க் போனாலும் 0. ಅಲ್ಲಿ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಎಲ್ಲವೂ ಓದೋ ರೀತಿಯಲ್ಲಿ 0 ಅಂಕಗಳು ಎಂಬುದಾಗಿ. 99 எடுத்துக்கலாம், ஆனா 1 தப்பு பண்ணாலும் 0 ಔಟ್ ಆಫ್ 99 ಅಂಕಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರು ಕೂಡ ಒಂದನ್ನು ಮಿಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಮತ್ತು ಕೊನೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಶೂನ್ಯನೇ. கிருபையில இருந்து இந்த ஜனங்க இப்படி எல்லாம் இருந்ததுனால, கிருபையில இருந்து ஏன்பா விழுறீங்க, யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரம் கிரேஸ் அப்படின்னு வந்து இவரு பவுல் சொல்றார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಯಾಕೆ ಕೃಪೆಯಿಂದ ನೀವು ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிட்டு இருந்தீங்களப்பா, ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದ್ರಿ, ನೀವು விடுதலையோட ஓடிட்டு இருந்தீங்களே, ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಓಡ್ತಾ ಇದ್ರಿ, பவரோட பரிசுத்தாவியோட பவரோட ஓடிட்டு இருந்தீங்க, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಶಕ್ತಿಯುತವಾದಂತ ಕಾರ್ಯದಿಂದ ನೀವು ಓಡ್ತಾ ಇದ್ರಿ. கள்ள போதகன் வந்துட்டு உன்ட்ட இப்படி எல்லாம் பண்ணிட்டானே, ಆ ಕಳ್ಳ ಬೋಧಕನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறார். ಆ ರೀತಿಯಾಗಿ ವೇದನೆಯಿಂದ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா அதே சொல்றாரு பாருங்க, அதான் அடுத்த ரெண்டாவது படம், for freedom Christ has set you free, stand firm in that freedom ன்னு சொல்ல. 5வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 5ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? ஆனபடியினாலே நீங்கள்
மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் மறுபடி அடிமைத்தனத்துக்கு போகாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின கிறிஸ்து நம்மளுக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே சுவாதீனா விடுதலை நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நிலை கொண்டிருங்கள். பாருங்க, அதுல ஸ்டாண்ட் இன் ஃப்ரீடம். யாரு எந்த தப்பான உபதேசம் வந்துச்சுனாலும் நீங்க ஃப்ரீடம்ல நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ಯಾವುದೇ ಉಪದೇಶಗಳು ಬಂದ್ರು ಕೂಡ ನೀವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಥಿರ ಉಳ್ಳವರಾಗಿ ನಿಲ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது பாருங்க, வாக் பை தி ஸ்பிரிட். நான் சொன்னேன்ல, வல்லமையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படின்னா அந்த 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 நம்ம ஆவிக்கு விதைக்கும் போது, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நான் விதைக்கும் போது கனிகள், ஆவிக்குரிய கனிகள் என் வாழ்க்கையிலே காணப்படும். ಅಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಬೀಜಗಳನ್ನ ನಾವು ಬಿತ್ತಲ್ಪಡುವಾಗ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಫಲಗಳನ್ನ ನಾವು ಕಂಡುಕೊಳ್ಳಲ್ಪಡ್ತೇವೆ. சரி, எந்த மரம், ஏதாவது ஒரு மரம் அதோடைய சொந்த பழத்தை அந்த மரமே சாப்பிட்டு இருக்குதா? ಯಾವ್ದಾದ್ರು ಮರ ಅದರ ಒಂದು ಹಣ್ಣನ್ನ ಅಥವಾ ಫಲವನ್ನ ಅದೇ ತಿಂದಿದೀಯಾ? சாப்பிட்டு இருக்கீங்களா? ತಿಂದಿದೀಯಾ? யாரா பாத்திருக்கீங்களா? ಯಾರಾದ್ರೂ ನೋಡಿದೀರಾ? பழத்தை யார் சாப்பிடுவா? ಹಣ್ಣನ್ನ ಯಾರು ತಿಂತಾರೆ? யார் டேஸ்ட் பண்ணுவா? ಯಾರು ಟೇಸ್ಟ್ ರುಚಿ ನೋಡ್ತಾರೆ? சூப்பர் சப்போட்டாப்பா இது. ಇದು ಸೂಪರ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಪೋಟ ಹಣ್ಣು ಇದಪ್ಪ. சாப்பிட்டு மை மறந்துடுவாங்க. ಅದನ್ನ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಮೈ ಹೊತ್ತು ಬಿಡ್ತಾರೆ. தேன் மாதிரி இருக்குதுப்பா. ಇದು ಜೇನಿನ ಹನಿಯಾಗಿದೆ. அதே போல நம்ம வாழ்க்கையில வர்ற ஆவிக்குரிய கனிகளை யார் ருசி பார்ப்பா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಿಕ ಫಲಗಳನ್ನ ಯಾರು ರುಚಿ ನೋಡ್ತಾರೆ? உங்க வைஃப், உங்க ஹஸ்பண்ட், உங்க பிள்ளைங்க, உங்க கூட உற்றார் உறவினர். ನಿಮ್ಮ ಮಡದಿ ಆಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಯಜಮಾನರಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಂಬಂಧಿಕರು, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತಾರೆ. சந்தோஷத்தை உங்க மூலியமா வர்ற அந்த கனி, ஆவிக்குரிய கனி, சந்தோஷன்ற கனியை வந்து அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಫಲವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಸಂತೋಷವನ್ನ ಅವರು ಅನುಭವಿಸ್ತಾರೆ. வாக் பை தி ஸ்பிரிட். ஆவியில நடந்துச்சுன்னா, ஆவிக்கு விதைச்சிட்டு இருந்தோம்னா இது கண்டிப்பா சாத்தியங்க. ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಬಿತ್ತಲ್ಪಡುವಾಗ ಇದು ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சரி, இப்போ 15 காரியத்தை நான் சொல்ல போறேன். இன்னொரு 30 லிஸ்ட் போடலாம்னு பார்த்தேன். சோ இப்போதைக்கு போதும். இன்னைக்கு 15 பெரிய டோஸ் ஆயிடும். சோ அதனால 15 காரியத்தை பத்தி நான் சொல்ல போறேன். ரூல்ஸ் படி வாழ்ற கிறிஸ்டியனுக்கும் ஆவியின்படி வாழ்ற கிறிஸ்டியனுக்கும் வித்தியாசம், அவங்களோட யோசனை, மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೀತವಂತ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ ಏನೆಲ್ಲ ಹೋಲಿಕೆಗಳಿದೆ, ವ್ಯತ್ಯಾಸಗಳೇನೆಂಬುದಾಗಿ 15 ಇದೆ, ಅದನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டெய்லி டிவோஷன், தின தியானம். வாங்க கீழே வாங்க தம்பி. 1 இருக்கும் பாருங்க. இன்னும் ஈஸி காட். கீழே இன்னும் கீழே வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. அவன் எப்படி இருப்பானா, ரெண்டு பேரையும் போட்டிருக்கேன். ஸ்பிரிட் லெட். ಇದು ಫಸ್ಟ್ ಪಾಯಿಂಟ್ ಬಂದು ಡೈಲಿ ಡಿವೋಷನ್ ಅಂದ್ರೆ ಅವರು, ಅಯ್ಯೋ இன்னைக்கு நான் பைபிள் படிக்கல, ಕರ್ತರ್ ಆಮೇಲೆ ಕೋಪ இருப்பாரு, ನಾನು நல்ல ಕ್ರಿಸ್ತವನೇ ಇಲ್ಲ. ಅಲ್ಲಿ ದಿನದ ಧ್ಯಾನ ಎಂಬುದಾಗಿ ಇವತ್ತು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಧೀನದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಇವತ್ತು ನಾನು எப்படி யோசிப்பானா, ಅವನು ಹೇಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಬೈಬಲ್ ಓದಿಲ್ಲ, ದೇವ್ರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪ ಉಳ್ಳವನಾಗಿರ್ತಾನೆ, நான் நிஜமான கிறிஸ்டியனே இல்ல, ನಾನು ನಿಜವಾದಂತ ಕ್ರೈಸ್ತನೇ ಅಲ್ಲ. ஏன்னா அவன் ரூல்ஸ் பண்ணதுனால அவர் அந்த பைபிள் படிச்சவனா ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆயிட்டாராம். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನ ನಿಯಮದ ಅನುಸಾರವಾಗಿ ಆತನ ಬೈಬಲ್ ಓದಿದ್ರೆ ಆತ ನೀತಿವಂತನಾಗಿರ್ತಾನೆ. 10 ನಿಮಿಷத்துக்கு முன்னாடி சொன்னேங்க, 10 ನಿಮಿಷದ ಹಿಂದೆ ಹೇಳಿದೆ, 3 மணி நேரம் காலையில பைபிள் படிக்கிறாருங்க அவரு. 3 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದ್ತಾರೆ. பைபிள் 20 வருஷம் படிச்சிருக்காருங்க, 20 வாட்டி படிச்சிருக்காருங்க. ಬೈಬಲ್ ಅನ್ನು 20 ವರ್ಷ ಓದಿದ್ದಾರೆ. சாயங்காலம் வந்துட்டு 2 மணி நேரம் டிவி ப்ரோகிராம், கிறிஸ்டியன் டிவி ப்ரோகிராம் பார்க்கறாங்க. ಸಾಯಂಕಾಲ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ 2 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ஆனா கொஞ்சம் அப்படியே இது வந்துச்சுன்னா அப்படியே பட்டாசு மாதிரி டபார்னு வெடிச்சிடுறாருங்க. ಸ್ವಲ್ಪ ಏನಾದ್ರೂ ಬೆಂಕಿ ಬಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪಟಾಕಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಡಮಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಸಿಡಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗ್ತದೆ. எங்க மாற்றமே இல்ல இருதயத்துல, ಎಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆನೇ ಇಲ್ಲ. கடமைக்காக பைபிள் படிக்கிறது. கர்த்தர் ஐயோ எப்பா ஆண்டவர் கண்ணை குத்திர கூடாது, சாமி கண்ணை குத்திர கூடாது, அதுக்காக பைபிள் படிக்கிறது. ಅಲ್ಲಿ ಕಾಟಾಚಾರಕ್ಕೆ ದೇವರು ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಓದಿದ್ರಪ್ಪ ಕಣ್ ಚುಚ್ಚಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಓದ್ತೀನಿ. பயம் தான் காரணம். அது பயத்தினாலே ஆண்டவரை ஐயோ ஆண்டவர் ஏதாவது பண்ணிடுவாரு, தண்டிச்சிருவாரு, ஊழியம் செய்யலன்னா தண்டிச்சிருவாரு அப்படின்ற பயத்தோட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ற. ಅಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನ ಸೇವನೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಿಲ್ಲ, ಯಾವನಾದ್ರೂ ದಂಡಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡುವಂತ ಒಂದು தெரியல. அவங்க பாஸ்டர் சொல்லிருப்பாரு, நீ பைபிள் படிக்கலையா நீ நரகத்துக்கு போவடா அப்படின்னு சொல்லிருப்பாரு. ನೀನು ಬೈಬಲ್ ಓದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೀನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರ್ತಾರೆ. ஆனா ஆவியிலே நடத்தப்படுற கிறிஸ்டியன் என்ன ಆದ್ರೆ பண்ணுவான், ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕ್ರೈಸ್ತ ಏನಾಗಿರ್ತಾನೆ ಗೊತ್ತಾ, அப்பா சாப்பாடுப்பா, எனக்கு இது ஆண்டவருடைய வார்த்தை, எனக்கு சாப்பாடுப்பா, ಇದು ನನಗೆ ಅನುದಿನದ ಆಹಾರಪ್ಪ, ನನಗೆ ஏசப்பா என் கூட பேசுறாருப்பா, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ, நான் வளர்றேன்ப்பா. ನಾನು ಬೆಳೀತಾ ಇದ್ದೇನೆ. புரியுதா வித்தியாசம்? ಅರ್ಥ ಆಗ್ತದೆ ಅಲ್ವಾ? ஒன்னு பயம், ಒಂದು ಭಯ, இன்னொன்னு அன்பு. ಇನ್ನೊಂದು ಪ್ರೀತಿ. ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ದೇವರ ಪ್ರೀತಿ ನನ್ನನ್ನು ತುಂಬಿ ಹೊರಸೂಸ್ತದೆ. புரியுதா? இந்த ரெண்டு விதமான கிறிஸ்டியன் லைஃப் புரிஞ்சுச்சுல. இப்ப நெக்ஸ்ட் வருவோம் வர்ஷிப் பத்தி. ಆರಾಧನೆ. வர்ஷிப் டைம்ல கையை தூக்கி சத்தமா பாடினாதான் நான் ஆவிக்குரிய மனுஷன். ನೀನು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕೈ ಎತ್ತಿ ನೀನು ಶಬ್ದವಾಗಿ ಅಳುತ್ತಾ ನೀನು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಆರಾಧನೆ. அங்க ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன், ಆ ಒಂದು ಸಭೆ வெளிநாட்டுல. ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ರು.
எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, கத்துறாங்க, மியூசிக் எல்லாம் அப்படியே காது பிச்சுட்டு போற மாதிரி மியூசிக் வர்ஷிப் நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಶಬ್ದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಬಹಳ ಜೋರಾಗಿದೆ, ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಇಷ್ಟವಾಗುವಂತ ರೀತಿನೇ ಇತ್ತು. ನಾನು அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படியே வச்சுட்டு நான் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு சுத்திட்டு இருந்தேன் ஆண்டவர். ಆ ದೇವರನ್ನ ಶಾಂತ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾ ಸುತ್ತಾನೆ ಇದ್ದೆ. ரொம்ப குண்டா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் குண்டா இருக்குது என்ன பார்த்துட்டு இப்படி தள்ளிச்சு என்ன. ಅದು ಆಫ್ರಿಕನ್ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ತಾಯಿ ಏನ್ ಮಾಡಪ್ಪ ನನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಈಗ ತಳ್ಳಿದ್ರು. ஏன் இவ்வளோ துக்கமா இருக்கீங்க, ಯಾಕೆ ಇಷ್ಟು ದುಃಖವಾಗಿದ್ದೀರಿ, எங்களை மாதிரி ஜாலியா இருங்க, ஆண்டவருடைய சந்நிதியில இருக்கிறோமே, ನಮ್ ದೇವ್ರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಇದೀವಿ, ಸಂತೋಷವಾಗಿರ್ರಿ. நான் சிஸ்டர் நான் ஆண்டவர் துதிச்சுட்டு தான் இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு ಸಹೋದರಿ, ನಾನು ದೇವ್ರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾನೆ ಇದ್ದೀನಿ ನಾನು. சோ அதனால பாருங்க ರೂಲ್ಸ್ கொண்டு வந்து நம்ம எப்படியெல்லாம் கிறிஸ்டியன் லைஃப் மாத்திடுறோம். ಅಲ್ಲಿ ನಿಯಮಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಹೇಗೆಲ್ಲ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. ஆனா ஆவிக்குரிய இதுல பண்றவன் வர்ஷிப் எப்படி பண்ணுவான், ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತವನು ಹೇಗಿರ್ತಾನೆ. நான் சில டைம் சைலண்டா ஆண்டவர் வர்ஷிப் பண்ணுவேன். ನಾನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಶಾಂತ ಉಳ್ಳವನಾಗಿ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಿ. சில டைம் கையை உயர்த்துவேன், ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಕೈಗಳನ್ನ ಎತ್ತಿ, சில டைம் முழங்கால் போடுவேன், ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಮೊಣಕಾಲಾಗ್ತೀನಿ, சில டைம் டான்ஸ் கூட ஆடுவேன்ப்பா. உங்களுக்கு என்ன? ಕೆಲವು ಸಂದರ್ಭ ಡ್ಯಾನ್ಸ್ ಕೂಡ ಆಡ್ತೀನಿ. ನಿಮಗೇನಪ್ಪ? நான் வெளிப்படையா இருக்கிற நோற்றத்தை வைத்து நீ வந்து நான் எவ்வளவு பரிசுத்தமானவன் இல்ல அப்படின்னு நீங்க தயவு செய்து கணக்கு போடாதீங்க. ಅಲ್ಲಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಂತನು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅದನ್ನು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಬೇಡಿ. சரியா? சோ ரெண்டாவது டெய்லி டிவோஷன்ல வர்ஷிப்ல எப்படி இருக்கும் பாருங்க. ಎರಡನೇದಾಗಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ, ಗಮನಿಸ್ರಿ. சரி, அடுத்தது முக்கியமான பாயிண்ட் மூணாவது தசம பாகம். ಮೂರನೇದಾಗಿ ದಶಮಾಂಶ ಭಾಗ. அப்படி தேர்ட் பாயிண்ட் வாங்க மேல. சோ ஓகே, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறவன் எப்படி பண்ணுவான்? ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಕೆಳ ಅಧೀನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கண்டிப்பா 10% கொடுத்துடணும். ಖಂಡಿತವಾಗಿ 10 ಭಾಗ ಕೊಡ್ಲೇಬೇಕು. 10% ಜಾಸ್ತಿಯೋ ಕಮ್ಮಿಯೋ ಕೊಡ್ತಾ ಆಂಡவர் வந்து என் பேச்ச என்ன பண்ண மாட்டாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ಅಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಕಮ್ಮಿ ಕೊಟ್ಟರೆ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆனா ஆவியில நடத்தப்படுற மனுஷன் என்ன பாப்பான்? ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ஏய் அப்பா, என் முழு சம்பளமும் ஆண்டவருதுப்பா, ನನ್ನ ಸಂಪೂರ್ಣ ಸಂಬಳ ದೇವರದು. ஏன் 10% மட்டும் தான் ஆண்டவர்? 100% ஆண்டவர் தான். ಯಾಕೆ 10% ಮಾತ್ರ ದೇವರದು, ನನ್ನ 100% ಕೂಡ ಅದು ದೇವರದೇ. நான் சந்தோஷமா ஆண்டவர் கொடுக்கிறேன், ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ஆமா ಕೊಡ್ತೀನಿ. இந்த நேரத்துல எனக்கு 5% தான் கொடுக்க முடியும், அதே சந்தோஷமா நான் கொடுக்கிறேன். ಹೌದು, ಖಂಡಿತವಾಗಿ ಸಮಯದಲ್ಲಿ ಇಸ್ಕೊಡೋದಕ್ಕಾಗ್ತದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಸಂತೋಷವಾಗಿ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. நான் தியாகத்தோட அதை கொடுக்கிறேன். ತ್ಯಾಗ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல 2 கொரிந்தியர்ல 8-9 அதிகாரத்துல பார்த்தோம்ல, எப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா கொடுங்க, மனசுல டிசைட் பண்ணது கொடுங்க, தியாகத்தோட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ನೀವು ಕೊಡುವಂತದನ್ನ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡಿ, ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ನೀವು ಕೊಡುವಂತದನ್ನ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சரி, தசமபாகம் முடிஞ்சிருச்சு, ದಶಮಾಂಶ ಭಾಗ ಮುಗಿತು. ஃபாஸ்டிங் அடுத்தது. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ. ஃபாஸ்டிங்ல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கிறவன் எப்படி பேசுவான்? ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಧೀನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ನು ಹೇಗೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ? நான் ரெகுலரா ஃபாஸ்டிங் இல்லனா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ನಾನು ಯಥಾ ಪ್ರಕಾರವಾಗಿ ಉಪವಾಸ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಕೇಳುವುದಿಲ್ಲ. பைபிள்ல எந்த இடத்துலயும் இவ்வளவு நாள் நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும் எந்த இடத்துலயும் ரூல்ஸ் போடவே இல்லைங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಇಷ್ಟು ದಿವಸಗಳವರೆಗೆ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾವುದೇ ಷರತ್ತುಗಳನ್ನು ಹಾಕಲಿಲ್ಲ. ஆனா இவங்க என்ன சொல்வாங்க, ஒரு வாரத்துக்கு 2-3 நாள் கண்டிப்பா ஃபாஸ்டிங் இருக்கணும், 2 வேளை இல்ல 3 வேளை ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுவாங்க. ಆದ್ರೆ ಇವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ವಾರಕ್ಕೆ 2 ದಿವಸ 3 ದಿವಸ ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಷರತ್ತುಗಳನ್ನು ಹಾಕ್ತಾರೆ. பட் ஆனா ஆவியில நடத்தப்படுற மனுஷன் என்ன பண்ணுவான்? ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? எதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் தெரியுமா பிரதர்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ನಾನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ? என் சரீரத்தை ஒடுக்கிட்டு ஆண்டவர் கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பிரதர், அதுக்கு தான் பிரதர் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். ನನ್ನ ಶರೀರವನ್ನು ದಂಡಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಏಕಾಂತದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಲ್ಪಡಬೇಕು. ಹಾಗಾಗಿ நான் ஃபாஸ்டிங் இருக்கிறது ஆண்டவர் கூட ஐக்கியமா இருக்கிறதுக்காக தான் பிரதர் ஃபாஸ்டிங் இருக்கேன். ನಾನು ಉಪವಾಸದಿಂದ ಇರುವುದು ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಫಾಸ್ಟಿಂಗ್ ಇದ್ದೀನಿ. நான் ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவருடைய கையை நான் திருப்ப மாட்டேன், திருப்பி ஆண்டவர் எனக்கு இது செஞ்சே ஆகணும் அப்படி நான் ஃபாஸ்டிங், அதுக்காக நான் ஃபாஸ்டிங் பண்ண மாட்டேன். ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ದುಬಿಟ್ಟು ದೇವರೇ ಅದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರನ್ನ ಕಡ್ಡಾಯಪಡಿಸುವಂತವನಾಗಿ ಅಲ್ಲ. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒண்ணு பயத்தினால வர்ற ஃபாஸ்டிங், இன்னொன்னு அன்பினால வர்ற ஃபாஸ்டிங். ಒಂದು ಭಯದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ, ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಉಪವಾಸ ஒண்ணு ಪ್ರಾರ್ಥನೆ. பயத்தினால வர்ற தசம பாகம், இன்னொன்னு அன்பினாலே வர்ற ஆண்டவர் கொடுக்கிற அது பணம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಕೊಡ್ತಕ್ಕಂಥ ದಶಮಾಂಶ ಭಾಗ, ಇನ್ನೊಂದು ಕೃಪೆ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಕೊಡುವಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡುವಂತ ಒಂದು ದಶಮಾಂಶ ಭಾಗ. அடுத்தது அஞ்சாவது அடுத்த டைப் ಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಅಂಡ್ ಅಪಿಯರೆನ್ಸ್ ಪத்தி. ಅಂದ್ರೆ ವಸ್ತ್ರ ಮತ್ತು ಏನಪ್ಪಾ ತೋರ್ಪಡಿಸಿಕೊಡಕ್ಕೆ ಎಂಬುದಾಗಿ. வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், ಬಿಳಿ ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಳ್ಬೇಕು. அதுல ஏதோ ஒரு வசனம் எங்கேயோ ஒன்று இருப்பாங்க, அந்த வசனத்தும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது, அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ಅದು ಎಲ್ಲೋ ಒಂದು ವಚನ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಇದಕ್ಕೂ ಹೋಲಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. நகையை போடக்கூடாது, ಅಲ್ಲಿ ಬಂಗಾರ ಹಾಕೊಳ್ಬಾರ್ದು. இன்னொன்னு இந்தியால ரொம்ப ஃபேவரட், ஜீன்ஸ் போடக்கூடாது. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಜೀನ್ಸ್ ಹಾಕೊಳ್ಬಾರ್ದು.
ஆண்டர் பாக்குறாரு, நீ ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கியா, எந்த அளவுக்கு ஸ்கர்ட் போட்டிருக்க, ஆண்டர் ಕೈ ಸ್ಕೇಲ್ ವಚ್ಚಿ ಆಂಡ್ರಿಗೆ ಏನೋ ಮೆಷರ್ ಪಂಟೇ ಇರ್ಕ್ರ மாதிரி ನೀ ಎಂದ அளவுக்கு போட்டிருக்க. ದೇವರು ನೀನು ಫ್ರಾಕ್ ಹಾಕೊಂಡಿದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸ್ಕೇಲ್ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟರ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಹಾಕೊಂಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா ஆவியில நடத்தப்படுற மனுஷன் எப்படி பண்ணுவான், அந்த பெண் எப்படி யோசிப்பாங்க? ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ಮನುಷ್ಯ ಆತನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾರೆ? ಐ ಡ್ರೆಸ್ மாடஸ்ட்லி, ஆண்டவருக்குள்ள பயபக்தியோட இச்சை அடக்கத்தோட, பைபிள் என்ன சொல்லுது, இச்சை அடக்கத்தோட பயபக்தியோட நீங்க ட்ரெஸ் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿದೆ, ಭಯಭಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ವಸ್ತ್ರಗಳನ್ನ ಹಾಕಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் ஒயிட் போட்டதுனால என் சர்ச்சில் வந்து என்ன அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான சர்ச்சுக்கு நீங்க போறீங்க. ನಾನು ಬಿಳಿ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕೊಂಡಿದ್ದೇನೆ ಆ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಭೆ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಿದ್ದೇನಪ್ಪ ಅಂದ್ರೆ ತಪ್ಪಾದಂತ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. தயவு செய்து பயத்தினாலே ட்ரெஸ் போடாதீங்க, அன்பினாலே ட்ரெஸ் போடுங்க. ದಯವಿಟ್ಟು ಬಾಯದಿಂದ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಬೇಡಿ, ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳ್ರಿ. அடுத்தது சண்டே சர்வீஸ், சர்ச்சுக்கு வர சர்வீஸ் பத்தி. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಭಾನುವಾರದ ಒಂದು ಸಭೆಗೆ ಬರುವಂತದ್ದು. சர்ச்சுக்கு வரலையா இந்த வாரம்? ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ವಾ ಈ ವಾರ? காலினி ಅಷ್ಟೇ, ನೀನ್ ಮುಗೀತು. நரகம் தான் ரெடியா இருக்குது. எதி ஆண்டர் உன் தீ ஜாஸ்தி பண்ணினே இருக்கிறார் உனக்குன்னு. ದೇವರು ನಿನಗಾಗಿ ಒಂದು ಬೆಂಕಿಯನ್ನು ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ ನಿನಗಾಗಿ. பாருங்க, பயத்தோட ஜனங்களை வந்து சர்ச்சுக்கு வர வைக்கிறது. ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ಜನರನ್ನ ಸಭೆಗೆ ಬರುವಂತ ರೀತಿ ಮಾಡುವಂತದ್ದು. ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? ಆತ್ಮಿಕವಾಗಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯ ಹೇಗಿರ್ತಾನೆ? ஆண்டருடைய ஜனம் அங்க இருப்பாங்கப்பா. ಅಲ್ಲಿ ದೇವರ ಜನರು ಅಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. வாரத்தின் முதலாவது மணி நேரம் ஆண்டருடைய சந்நிதிக்கு போய் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும்பா. ವಾರದ ಮೊದಲನೆಯ ಒಂದು ಗಳಿಗೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಕಳೆಯಲ್ಪಡಬೇಕು. ஆண்டருடைய சரீரத்தையோட கூட நம்ம சேர்ந்து ஆண்டருக்கு வாருங்கள், சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம சேர்ந்து கர்த்தரை உயர்த்துறோம்பா. ದೇವರ ಶರೀರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಬನ್ನಿ ಆರಾಧಿಸ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಶರೀರದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ಆರಾಧನೆಯನ್ನ ಮಾಡ್ತೀವಪ್ಪ. புரியுதா உங்களுக்கு? பயம் இந்த சைடு, அன்பு. ஓகே, அடுத்து ಒಂದು ಪಕ್ಕ ಭಯ, ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿ. அடுத்து சுவிசேஷம் சொல்றது. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರುವಂತದ್ದು. ஐயோ, இந்த வருஷம் பாஸ்டர் சொல்லிட்டாரு 5 பேரை நான் சர்ச்சுக்கு கொண்டு வரலன்னா எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு பாஸ்டர். ಅಯ್ಯೋ, ಈ ವರ್ಷ 5 ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಸಭೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಪಾಯಿಂಟ್ ಶೋರ್ಟ್ ಬಿಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, சர்ச்சு சொல்லிட்டாரு, சர்ச்சு முடிச்சிட்டு சண்டே வீட்டுக்கு போவாதீங்க, அந்த ஏரியால போய் டோர் டோரா தட்டுங்க, தட்டி 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 சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லாட்டி அவ்வளவுதான், கர்த்தர் என் மேல கோபமா இருப்பாராம். ಅಲ್ಲಿ ಸಭೆ ಮುಗಿದಿದೆ, ನೀವು ಮನೆಗೆ ಹೋದ್ರು ಕೂಡ ಪರವಾಗಿಲ್ಲ, ಬಾಗಿಲುಗಳನ್ನ ತಟ್ತಾ ಹೋಗಿ ನೀವು ಸುವಾರ್ತೆನ ಸಾರ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. பயத்தினாலே சுவிசேஷத்தை சொல்றது, ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವುದು. ஆனா ஆவினாலே நடத்தப்படுற மனுஷன் என்ன பண்ணுவான்? ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? எதனால சுவிசேஷம் சொல்வான்? ಯಾವ್ದ್ರಿಂದ ಸುವಾರ್ತೆನ ಸಾರ್ತಾನೆ? இப்ப என்கிட்ட கேன்சர் நோய்க்கு எனக்கு மருந்து இருக்குங்க, எனக்கு தெரியும் கேன்சர் நோய்க்கு என்கிட்ட மருந்து இருக்கு, நான் சும்மா அப்படியே உட்கார்ந்து இருப்பேன் நான் வீட்டுல, என்ன பண்ணுவேன்? ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗಕ್ಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಔಷಧಿ ಇದೆ, ಅದನ್ನ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತೀನಿ ಮನೆಯಲ್ಲಿ. என்ன பண்ணுவேன்? ரோடா வண்டியில மைக் செட் எல்லாம் போட்டு கத்தி 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 சொல்லுவான், என்னங்க கேன்சர் நோய்க்கு மருந்து இருக்குங்க, கேன்சர் நோய்க்கு ஃப்ரீயா இருக்கு, வாங்க வாங்க நான் போய் சொல்லுவேன். ಅಲ್ಲಿ ರಸ್ತೆಯಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು ಮೈಕಲ್ಲಿ ಹೇಳ್ತೀನಿ, ಕ್ಯಾನ್ಸರ್ ರೋಗಕ್ಕೆ ನನ್ನ ಹತ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಫ್ರೀ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಔಷಧಿ ಇದೆ, ಬನ್ರಿ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா கேன்சர் வந்து ஜனங்க சாவக்கூடாதுன்னு என்னோட ஆசை. ஐயோ, கேன்சர்னாலே அவதிப்படுறாங்களே, கிட்வாயில இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்றேன், உடனே போய் எல்லாருக்கும் நான் சொல்றேன் கேன்சர் அந்த ಅಲ್ಲಿ ಕ್ಯಾನ್ಸರ್ ಮೂಲಕವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕಿದ್ವಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಸಾರ್ತಾ ಇದ್ದೇನೆ. சோ நான் என்ன பண்றேன், அதே போலதான் சுவிசேஷம். ஐயோ, நரகத்துக்கு ஜனங்க போக கூடாது, எங்க சொந்தக்காரங்க போக கூடாது, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க போக கூடாது, எங்க ரோட்ல இருக்கவங்க போக கூடாது, எப்படியாவது போய் சுவிசேஷத்தை சொல்றதுதான் என் வேலை. அட்லீஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஆண்டவர் வேலையை செய்வார் அப்படின்றது, அதான் ஒரு நல்ல சுவிசேஷத்தின் அழகு. ಅದು ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಸುಂದರತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಅವರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು, ನನ್ನ ಕುಟುಂಬ ಅಥವಾ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರ್ದು, ಹೇಗಾದ್ರೂ ಅವರಿಗೆ ಸುವಾರ್ತೆನ ಸಾರ್ತೀನಿ, ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ದೇವರ ಒಂದು ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ. அடுத்தது 8வது பாயிண்ட், 8ನೇ ಪಾಯಿಂಟ್, லீடர்ஷிப் அண்ட் மினிஸ்ட்ரி, ஊழியம் நாயகத்துவம். ಅದು ಸೇವೆಯ ನಾಯಕತ್ವ. நான் நிறைய ஊழியம் செஞ்சேன், ஆல்ரெடி அந்த பிரதர் பத்தி சொன்னேன்ல, நிறைய ஊழியம் செஞ்சேன்னா ஆண்டவர் எனக்கு நல்ல ஹெல்த் கொடுத்துருவார். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ನಾನು ஸ்டேஜ்ல நின்னு மெசேஜ் கொடுத்துட்டேனா, ஸ்டேஜ்ல நின்னு பாடிட்டேனா ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ಅಲ್ಲಿ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ನಾನು ನಿಂತು ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ಅಥವಾ ಹಾಡನ್ನು ಆಡಿದ್ರೆ ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಬಹಳ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. இல்ல, இதெல்லாம் பயத்தினாலே வர்ற ஊழிய முயற்சிகள். ಇದು ಬಾಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಕ್ಕಂಥ ಸೇವೆಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು. ஆவியில நடத்தப்பட்ட மனுஷன் என்ன பண்ணுவான்? ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பிரதர், ஆண்டவர் எனக்கு சில தாளந்து கொடுத்திருக்காரு, சில கிஃப்ட் கொடுத்திருக்காரு. ಬ್ರದರ್, ನನಗೆ ದೇವರು ಕೆಲವು ತಲಾಂತುಗಳನ್ನ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವರಗಳನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பாடுற கிஃப்ட் இருக்கலாம், ಆಡುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು, சுவிசேஷம் சொல்ற கிஃப்ட் இருக்கலாம், ಸುವಾರ್ತೆ ಸಾರುವಂತದ್ದಿರಬಹುದು, பிரசங்கம் பண்ற கிஃப்ட் இருக்கலாம், ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು, சர்ச்சை கிளீன் பண்ற கிஃப்ட் இருக்கலாம், ಸಭೆಯನ್ನ ಸ್ವಚ್ಛ சர்ச்சை ಮಾಡುವಂತದ್ದಿರಬಹುದು, காணிக்கை என்ற கிஃப்ட் இருக்கலாம், ಸಭೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಎಣಿಸುವಂತದ್ದಿರಬಹುದು, ஆர்கனைஸ் பண்ற கிஃப்ட் இருக்கலாம், ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಏನಪ್ಪಾ ಕ್ರಮಬದ್ಧತೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರಬಹುದು. அதை ஏசப்பா மகிமைக்காக நான் யூஸ் பண்றேன், சபையோட ஆசீர்வாதத்துக்காக நான் யூஸ் பண்றேன். ಅದೆಲ್ಲ ಸಭೆಯ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ನಾನು ಅದು ಉಪಯೋಗಿಸ್ತೇನೆ. அன்பை
தவிர வேற எந்த காரணத்துக்கு தயவு செய்து ஊழியத்துக்கு யாரும் வந்துடாதீங்க. ಆ ಪ್ರೀತಿಯ ಹೊರತಾಗಿ ಬೇರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನೀವು ಸೇವೆಗೆ ಬರಲ್ಪಡಬೇಡ್ರಿ. அதான் வசனம் சொல்லுதா, கிறிஸ்துவின் அன்பு வந்து என்னை நெருக்கி ஏவுகிறது, அதனாலதான் நான் ஊழியம் செய்யறேன் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನ ಕಡ್ಡಾಯಪಡಿಸಿದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾನು ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. திருப்பி பாத்தீங்களா, பயம் அன்பு. ಅಲ್ಲಿ ಪುನಃ ನೋಡಿದ್ವಿ, ಭಯ ಪ್ರೀತಿ. அடுத்தது ரொம்ப ஃபேவரட்டான டாபிக், 9வது. 9ನೇದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, என்ன என்ன அது உமா கோல்டா கோல்டு போட்டிருக்காளா? ಅದು ಉಮಾ ಗೋಲ್ಡ ಅಥವಾ ನಿಜವಾದಂತ ಗೋಲ್ಡ? அந்த பையன் டிவி பாக்குறான் பாருடா. ಆ ಹುಡುಗ ಟಿವಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡು. பாரு இவர் மூப்பனார் பிள்ளை டிவி பாக்குது பாரு. ಅಲ್ಲಿ ಸಭೆ ಮುಖ್ಯಸ್ಥರ ಮಗ ಟಿವಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರು. பின்வாங்கி போயிட்டாங்க போல. ಅವ್ರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நகை போடுறாங்க, பூ வைக்கிறாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க போல. ಅಲ್ಲಿ ಹೂವು ಹಾಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಂಗಾರ ಹಾಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா நம்ம ஆல்ரெடி சொன்னது போல எதனால ரட்சிக்கப்படுறோம்? ನಾವು ಮೊದಲು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವುದರಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಿ? பூ போடாததுனால ஆண்டவர் நம்மள ரட்சிச்சாரா? ಹೂವು ಹಾಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நம்ம மொட்டை அடிச்சா, வேளாங்கண்ணி போய் மொட்டை அடிச்சாதான் ஆண்டவர் நம்மள ரட்சிச்சாரா? ವೆಲ್ಲಂಗಣಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಕೂದಲನ್ನು ಬೋಳ್ಸ್ಕೊಂಡ್ರೆ ದೇವ್ರು ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸ್ತಾರ? இல்ல, கிருபையினால் ಇಲ್ಲ, ரட்சிக்கப்பட்டோம். ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ, கிருபைங்க. ಕೃಪೆಯಿಂದ. பயம் வேண்டாம், ಭಯ ಬೇಡ. ட்ரெஸ், பூ, நகை, அதுக்குன்னு தலையெல்லாம் ஃபுல் அப்படியே பூ வச்சுட்டு வந்துடாதீங்க. ಅದು ಹೂವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಬಟ್ಟೆ ಆಗಿರ್ಬೋದು, ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಹಾಗಾಗಿ ತಲೆ ಪೂರ್ತಿ ಹೂಗಳನ್ನ ಹಾಕೊಂಡು ಬರಬೇಡಿ. அப்படியே 10 கிலோ அப்படியே தொங்குற மாதிரி வந்துடாதீங்க, வீட்டுக்கு திருப்பி போய் சேர மாட்டீங்க இந்த காலத்துல. ஏன்னா இருக்கிற ரேட்ட சொல்றேன். 10 kg ಬಂಗಾರವನ್ನು ಹಾಕೊಂಡು ಬರಬೇಡಿ, ಯಾಕಂದ್ರೆ ಪುನಃ ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸೇರುವುದಿಲ್ಲ. கிருபையினாலே. ಕೃಪೆಯ ಕಾರಣದಿಂದ. பரவாயில்ல, டிவி பாக்குறானா, ஆண்டவர் ஆவிக்குள்ளே வளர 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 டிவி பாக்குற சுபாவம் கம்மி ஆகும், பரவாயில்ல, ஜோம் பண்ணுவோம் அவனுக்காக. ಅಲ್ಲಿ ಟಿವಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಪರವಾಗಿಲ್ಲ, ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಬೆಳೀತಾ ಒಂದು ನೋಡುವಂತ ಸ್ವಭಾವ ಕಡಿಮೆ ಆಗ್ತದೆ. பண பைத்தியமா இருக்கிறானா, ಹಣದ ಒಂದು ಹುಚ್ಚುತನದಲ್ಲಿದ್ದಾನ, ஜோம் பண்ணுவோம் அவனுக்காக. ಅವನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அவன் வந்து லைக் ஒரு மாதிரி தப்பான விதத்துல போயிட்டு இருக்கானா, அவனுக்காக நீங்க கண்ணீர் வச்சு ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுவோம் வாங்க. ಆತನು ತಪ್ಪಾದಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಅವನಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ ಬನ್ರಿ. நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் அவங்களுக்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்ணோம்னா யாரையும் நம்ம நியாயம் தீர்க்க மாட்டோம். ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ 2 ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದಿರುವಾಗ ಯಾರನ್ನು ಕೂಡ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை, ಅದ್ಭುತವಾದಂತ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ, அன்பினாலே தூண்டப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, ಆ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ, பரிசுத்தாவினாலே எழுப்பப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. அடுத்தது 10வது காரியம், பாவத்தை குறித்து பார்ப்போம். ಅದಾದ 10ನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಪಾಪವನ್ನ ನಿಭಾಯಿಸುವಂತದ್ದು. அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லீகலிசம் காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாவத்தை அப்படியே மறைப்பாங்க, வெளியே வந்து ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி டிப் டாப்பா காட்டிக்குவாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಅಧೀನಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ತಮ್ಮನ್ನು ತಾವು ತೋರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. இதுக்கு உதாரணம் வந்து பரிசேயர்கள். ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಪರಿಸಾಯರು. இந்த 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 புத்தகம் கலாத்தியர் புத்தகத்துல எழுதியிருக்கு. அவங்க 6வது அதிகாரத்துல ஒரு இடத்துல போட்டிருக்கு. ಇದರಲ್ಲಿ ಕೂಡ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 13வது வசனம், 6வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் விருத்தசேதனம் பண்ணிருப்பாங்க, வெளிப்படையா வந்து விருத்தசேதனம் பண்ணிருப்பாங்க, நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவங்களே நியாயப்பிரமாணத்தை பண்ணல, நடிக்கிறாங்க. வெளியே நான் விருத்தசேதனம் பண்ணிட்டேன், நான் பரிசுத்தவான் அப்படின்னு வெளியே காட்டிக்கிறாங்க, ஆனா அவங்களே லாவை ஃபாலோ பண்ணலன்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಸುನ್ನತಿಯನ್ನು ಅವರು ಮಾಡಿಸಿಕೊಳ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವಾಗಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನೇ ಅವರು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಂತವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. அவங்களுக்கு என்ன பயனா, ஐயோ நான் தப்பு செய்யறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ சர்ச்சில் என் மரியாதை என்ன, என்னை பத்தி என்ன நினைச்சிருவாங்க அப்படின்னு என்ன பண்றது, அப்படியே பாட்டில்ல போட்டு 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 அமுக்குறது, ஒரு நாள் பட்டார்னு வெடிச்சிரும். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾದ್ರೆ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬಾಟಲ್ನಲ್ಲಿ ಹಾಕಿ ಹಾಕಿ ಎಲ್ಲವನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಒಂದು ದಿವಸ ಅದು ಒಡೆದು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பயத்தோடு இருக்கிறாங்க. வெளிப்படையா நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டிக்கிறது, உள்ள ரொம்ப குழப்பம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬಾಹ್ಯವಾಗಿ ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು, ಆಂತರಿಕವಾಗಿ ಬಹಳ ಗಲಿಬಿಲಿ ಕಳವಳದಿಂದ ಜೀವಿಸುವಂತ. ஆவியில நடத்தப்படுற மனுஷன் எப்படி இருப்பான், ஆவினாலே நடத்தப்படுற மனுஷன் எப்படி இருப்பான்? ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾನೆ? 6வது அதிகாரம் 1வது வசனம். 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், யாராவது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்க, ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நீங்க சாந்தமுள்ள ஆவியோட சாந்தமோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்க. பாருங்க, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுங்க, அவனை போய் தம்பி வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா இந்த வாழ்க்கை,
இப்படி நீ இருக்காதப்பா அப்படின்னு சாந்தமா அன்பா ஜெபத்தோட அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லுது வசனம். ಅಲ್ಲಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ತಮ್ಮ ತಂಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಜೀವಿತ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ತೋರ್ಪಡಿಸಿ ತಿದ್ದಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಜೀವಿತ. ஏன்னா எல்லாரும் பாவத்துல இருக்கிறோம், ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಪಾಪದಲ್ಲಿದ್ದೇವೆ, யாரும் பரிசுத்தவான் இல்ல, ಯಾರು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧವಂತರಲ್ಲ. ஆண்டவருடைய கிருபையினால வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಎಲ್ಲರೂ ಬೆಳ್ಳಗೆ ಆಗಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம பாவ கரைகள் அந்த வாரத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஒட்டிருது நம்மளுக்கு. ಆ ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಏನೇನು ಪಾಪದ ಕಲೆಗಳು ನಮಗೆ ಅಂಟಿಕೊಂಡಿರ್ತದೆ. அதுல இருந்து அப்புறம் முழு விடுதலை ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்மளுக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாளா கொடுத்துட்டு இருக்கிறார் நம்மளுக்கு. ಅದರಿಂದ ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಬಿಡುಗಡೆನ ದೇವರು ಹಂತ ಹಂತವಾಗಿ ಪ್ರತಿ ವಾರವೂ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. டெய்லி நம்ம ஆண்டவர்ட்ட அறிக்கையிடுறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் சுபாவம் இருக்கு, எனக்கு நான் அறிக்கையிடுறேன், இதுல இருந்து மனம் திரும்புறேன், அறிக்கையிடுறேன், மனம் திரும்புறேன், அறிக்கையிடுறேன், மனம் திரும்புறேன்றது வந்து ಡೈಲಿ ಲೈಫ್ ಡೈಲಿ ಲೈಫ್ ಸ್ಟೈಲ್ ಆಫ್ ಅ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್. ಅಲ್ಲಿ ಇದು ಪ್ರತಿನಿತ್ಯದ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ಒಂದು ಜೀವಿತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರಿಂದ ನಾನು ಮಾಂಸ ಅಂತ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿನಿತ್ಯದ ಒಂದು ಕೆಲಸದ ಜೀವಿತವಾಗಿ ಇರ್ತದೆ. ಓಕೆ, அடுத்தது ஆவிக்குரிய வரங்களை பத்தி பார்ப்போம். ಆತ್ಮಿಕ ವರಗಳ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அந்நிய பாஷை பேசினாதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೀರಿ. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க அப்படி சொல்றது. ಎಷ್ಟು ಡೇಂಜರ್ ನೋಡಿ. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ಅದರ ಅರ್ಥ ಏನಂತ ಅಂದ್ರೆ இயேசு கிறிஸ்து ரத்தம் பத்தாது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ, இயேசு கிறிஸ்து ரத்தம் வந்து உன்னை சுத்தி ரட்சிக்காது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಿನ್ನನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುವುದಿಲ್ಲ, இயேசு கிறிஸ்து ரத்தம் பிளஸ் அந்நிய பாஷை தான் உன்னை ரட்சிக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ಅದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ರಕ್ಷಿಸ್ತದೆ. பெரிய தப்பான போதனை, கள்ள போதனை இது. ದೊಡ್ಡ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕಳ್ಳ ಉಪದೇಶ ಇದು. நீங்க கிளீனா படிங்க. எபேசியர்ல எத்தனை இடத்துல போட்டு தெரியுமா? எபேசியர் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அடுத்த இதுல எபேசியர் வந்து 1வது அதிகாரம் 13-14 படிங்க. ಎಫೆಸದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14ನೇ ವಚನವನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. என்ன போட்டிருக்கு? ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டது உடனே, ನೀವು ರಕ್ಷಣೆಯ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದ ನಂತರದಲ್ಲಿ எதனால முத்திரிக்கப்பட்டீங்க? ಯಾವುದರಿಂದ ನೀವು ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கு, ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ಮುದ್ರೆ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ಆದ್ರೆ ಇವರು ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அந்நிய பாஷை பேசணும், ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಬೇಕು, அந்நிய பாஷை இருந்தாதான் நீங்க ஒரு இது சூப்பர் கிறிஸ்டியன், நீங்க இல்லாட்டி நீங்க தரமாட்டான் ಥರ್ಡ್ ಕ್ಲಾಸ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ நீங்க. ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ಏನಪ್ಪ ಅಂದ್ರೆ ಸೂಪರ್ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ತಳ ಹಂತದ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ನೀವು. ஆனா ஆவியில நடத்தப்பட்ட மனுஷன் என்ன சொல்லுவான்? ಆದ್ರೆ ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕ್ರೈಸ್ತ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஆண்டவரே ஐ டிசைர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களுக்காக வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் சொல்றது போல 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம், 1 கொரிந்தியர் 12வது 31வது வசனத்தை சொல்றது போல அப்பா வாஞ்சிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥದ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ವರಗಳಿಗಾಗಿ ನಾನು ಆತ್ಮ ಭಾರವುಳ್ಳವನಾಗಿ ಎದುರು ನೋಡ್ತೇನೆ. ஆண்டவரே என் வரத்தினால என் சர்ச் ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக தான். நான் பெரிய ஆள் ஆகணும்னு தேவையில்ல, எனக்கு அது பேட்ஜ் இல்ல, எனக்கு வந்து அது வந்து ஒரு ஊழியத்துக்கு ஒரு வாய்ப்பு, அதை நீங்க கொடுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಬ್ಯಾಡ್ಜ್ ರೀತಿಯಲ್ಲ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಸಭೆಗೆ ಅದು ಉಪಯೋಗವಾಗಬೇಕು, ಅದನ್ನ ನನಗೆ ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುವಂತದ್ದು. சரியா? ஓகே, அடுத்தது 13வது ஜம்ப் பண்ணி ஸ்பீடா போறேன். கம்யூனியன் அடுத்தது இது என்னது? ராபோஜனம். 13ನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕರ್ತನ ಭೋಜನ. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 கண்டிஷன், சில சர்ச் எனக்கு தெரியும் 2 கண்டிஷன் இருந்தாதான் ராப்போஜனமே எடுக்கணும். எப்படி தெரியுமா? ಕೆಲವು ಸಭೆಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, 2 ಷರತ್ತುಗಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ಆ ಒಂದು ಕಮ್ಯುನಿಯನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. எங்க தான் பைபிள்ல இருந்து கண்டுபிடிக்கிறாங்களோ இதெல்லாம் இல்லவே இல்ல. நான் பைபிள் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன், இல்லவே இல்ல இதெல்லாம். ಬೈಬಲ್ ಅನ್ನು ಅಧಿಕ ಬಾರಿ ಓದಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ಎಲ್ಲೂ ಕೂಡ ಇಲ್ಲ. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஜனங்களை பார்த்து நீங்க மனிதர்களுடைய ட்ரெடிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றதுனால நீங்க உங்க இருதயம் தூரம் இருக்கு அப்படின்னு ஆண்டவரே சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಮನುಷ್ಯನ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನ ನೆರವೇರಿಸುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ದೇವರಿಂದ ಬಹಳ ದೂರ ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ನೀವು புது புது ரூல்ஸ் உண்டாக்குறாங்க, ಹೊಸದಾದಂತ ರೂಲ್ಸ್ ಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன கண்டிஷன் தெரியுமா? 2 ಯಾವ 2 ಕಂಡೀಷನ್ ಗೊತ್ತಾ? 1 தசமபாகம் கரெக்ட்டா கொடுத்திருக்கணும், 1 ದಶಮಾಂಶ ಭಾಗವನ್ನು ಕೊಟ್ಟಿರಬೇಕು. ಲಿಸ್ಟ್ல எல்லாட்டி பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாரு, ಏನ್ ಬ್ರದರ್ ಈ ಲಾಸ್ಟ್ ತಿಂಗಳು ಬಂದಿಲ್ಲ, 2 ತಿಂಗಳು ಬಂದಿಲ್ವಲ್ಲ அப்படின்னு கேட்பாங்க. ಯಾಕೆ ಬ್ರದರ್ 2 ತಿಂಗಳು ಬಂದಿಲ್ವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಎಸಿ ಇದೆ, ರಾಪೋಜನ ಇದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಶೋಕಿಯಾಗಿ ಕೂತಿದ್ದೀರಾ, ಎಲ್ಲ ಮ್ಯೂಸಿಕ್ ಇದೆ, ನೀವು ಕೊಟ್ರೆ ತಾನೇ ಬ್ರದರ್ ಇದೆಲ್ಲ ಆಗತ್ತೆ, ಎಸಿಗೆ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಕಟ್ಟಕ್ಕಾಗತ್ತೆ அப்படின்னு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಎಸಿ ಇದೆ, ಕರ್ತನ ಭೋಜನ ಇದೆ, ನೀವು ಕೊಟ್ರೆ ತಾನೇ ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಎಲ್ಲ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அது ஒண்ணு தசமபாகம் கொடுக்கணும், ಅದು ದಶಮಾಂಶ ಭಾಗ ಕೊಡುವಂತದ್ದು. 2வது உபாசம் இருந்து வந்துரும், அந்த வாரத்துல 2 நாள் உபாசம் இருந்தாதான் அந்த வாரம் இது என்னது ராப்போஜனம் கொடுப்போம். ಆ ವಾರ 2 ದಿವಸ ಉಪವಾಸದಿಂದ ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ ನೀವು ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்ல நோக்கம் நல்ல நோக்கம் தான், ಅಲ್ಲಿ ದೃಷ್ಟಿ ಒಳ್ಳೆಯದೇ, பட் ஆனா அதை ஏன் ரூல்ஸா போடுறீங்க? ಅದನ್ನು ಯಾಕೆ ನೀವು ಒಂದು ಷರತ್ತಾಗಿ ಕೊಡ್ತೀರಿ?
ஏன் சுவிசேஷத்தை அப்படியே ட்விஸ்ட் பண்றீங்க? ಯಾಕೆ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಬದಲಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ? இலவசமா இருக்கிற, விடுதலையா இருக்கிற, வல்லமையா இருக்கிற சுவிசேஷத்தை ஏன் நீங்க வந்து கட்டளை போடுறீங்க? ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅತಿಶಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸುವಾರ್ತೆಗೆ ಯಾಕೆ ನೀವು ರೀತಿಯ ಕಟ್ಟುಪಾಡುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ? ஆனா ஆவியில இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? எப்படி ராப்போஜனம் எடுப்பான்? ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮನುಷ್ಯ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನ ಕರ್ತನ ಭೋಜನ அவனுக்கு கை நடுங்கும், பயபக்தியோட, ஆண்டவரே எனக்காகவா நீங்க ரத்தம் சிந்துவீங்க அப்படின்னு ஆண்டவர்ட்ட கண்ணீரோடு வந்து ராப்போஜனம் எடுப்பான். ಆತನು ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಕೈ ಕಾಲುಗಳು ನಡೀತವೆ. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರೇ ನನಗಾಗಿ ನೀನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಮನಭಾರದಿಂದ ಆತನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. ஏழையா இருக்கிற, பாவியா இருக்கிற என்மேல் நீர் இரக்கம் பாராட்டுறீங்களே, ಅಲ್ಲಿ ಬಡವನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಪಾಪಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ அப்படின்னு வந்து அவன் வந்து நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து வந்து ராப்போஜனம் எடுப்பான். ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಒಂದು ನೆನಪನ್ನ ಜ್ಞಾಪಕಾರ್ಥಕವಾಗಿ ದೇವರ ಶರೀರವನ್ನ ಆತನ ಬಂದು ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ. அடுத்தது இன்னும் சில சர்ச்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிட்டார், ட்ரம்ஸ் இதெல்லாம். ಇನ್ನೊಂದು ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಾದ್ಯಗಳನ್ನು ಬಾರಿಸುವಂತದ್ದು. அவங்க சொல்லுவாங்க, ஆதி சபையில ட்ரம்ஸ், கிட்டாரு, கீபோர்ட் எல்லாம் இல்லங்க. ಆದಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಡ್ರಮ್ಸ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಗಿಟಾರ್ ಆಗಿರ್ಬೋದು ಅದು ಇರ್ಲಿಲ್ಲ. இதெல்லாம் பிசாசுவோட ஆயுதங்கள். ಇದೆಲ್ಲ ಸೈತಾನನ ಆಯುಧಗಳು ಇವೆಲ್ಲ. நிஜமா சொல்லிருக்காங்க, டெவில்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கீபோர்டு, கிட்டார், ட்ரம்ஸ் எல்லாம் டெவிலோட இன்ஸ்ட்ருமெண்ட். ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸೈತಾನನ ಒಂದು ಉಪಕರಣಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡ್ತಾರೆ. எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல, ಎಲ್ಲಿಂದ ಕಂಡುಹಿಡಿತಾರೆ நான் ஒரு டைம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்ச ஒரு பிரதர் இருந்தார், கிறிஸ்டியன் பிரதர். அவங்க சர்ச்ல கிட்டாரு, ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டாங்க, கை கூட தட்ட மாட்டாங்க, வெறும் பாட்டு தான் பாடுவாங்க. ಅಣ್ಣನವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ರು. ಅವರ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಡ್ರಮ್ಸ್ ಆಗ್ಲಿ ಗಿಟಾರ್ ಆಗ್ಲಿ ಏನು ಬಾರಿಸುವುದಿಲ್ಲ, ಕೈಗಳನ್ನು ಕೂಡ ತಟ್ಟುವುದಿಲ್ಲ. வாரம் சொல்ல, இந்த வாரம் அட்லீஸ்ட் எங்க சர்ச்சுக்கு வாங்க, இந்த வாரம் எங்க சர்ச்சுக்கு வாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಈ ವಾರ ಆದ್ರೂ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ರಿ, ಈ ವಾರ ಆದ್ರೂ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்வார். ಅವ್ರು ಒಂದೇ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. புதிய ஏற்பாட்டுல எந்த இடத்துல வாத்தியங்கள் இருக்கு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು ಅಂತಂದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ವಾದ್ಯಗಳು ಇಂದ ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ತೋರಿಸಿಕೊಡ್ರಿ ಅಂತ. எங்க கைத்தட்டி ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு எங்க இருக்கு? ಎಲ್ಲಿ ಕೈತಟ್ಟಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ರಿ. நான் சொன்னேன் பிரதர், புதிய ஏற்பாட்டுல போன்ல பைபிள் படிக்கலாம்னு எங்க பிரதர் போட்டிருக்கு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். ನಾನು ಅವಾಗ ಕೇಳಿದೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಫೋನ್ ನಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದಬೇಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. நீங்க ஏன் போன்ல பைபிள் வச்சிருக்கீங்க? ಯಾಕೆ ನೀವು ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ? அப்போஸ்தலர் பவுல் எழுது அந்த புத்தகத்துல இந்த பைபிள் கூட எடுக்கக்கூடாது, அதுதான் நீங்க போகணும், ஏன்னா அதான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அங்க பழைய ஆளுகள் 1000 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಅದೇ ಪುಸ್ತಕವನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ಯಾಕೆ ಈ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ? என்ன சொல்றது பாருங்க, என்ன சொல்றது, ஜனங்க எப்படியாவது ஆண்டவருடைய சரீரத்தை பிச்சி நூறாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಜನಗಳು ದೇವರ ಒಂದು ಶರೀರವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನುಚ್ಚು ನೂರು ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. தேவையே இல்லைங்க, ஆண்டவருடைய அந்த வாத்தியங்கள் தேவையே இல்லை. ಆ ಒಂದು ವಾದ್ಯಗಳು ಬೇಕಾಗೇ ಇಲ್ಲ. ಹೃದಯத்தின் ಆಳத்துல ಆಂಡವரை ತುತಿக்கிறோம், ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಆರಾಧಿಸ್ತೇವೆ. ஆண்டவரை கைத்தட்டி ஆராதிக்கலாங்க, ದೇವರನ್ನ ಕೈತಟ್ಟಿ ಆರಾಧಿಸುವಂತದ್ದು. காது கேட்காதவங்க ஆராதிக்கிறாங்க, ಅಲ್ಲಿ ಕಿವಿಗಳು ಕೇಳದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆರಾಧಿಸ್ತಾರೆ. கண்ணு தெரியாதவங்க ஆராதிக்கிறாங்க, ಕಣ್ಣು ತೆರೆದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆರಾಧಿಸ್ತಾರೆ. முழு இருதயத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವಂತದ್ದು. அடுத்தது கடைசி பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிட்டு ஜெபம் பண்ணிடுவோம். ಕೊನೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ಬಿಡ್ತೀನಿ. நோய், சிக்னஸ், ಅನಾರೋಗ್ಯ என்ன சொல்லுவாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? டாக்டர் கிளினிக்ல கால் வச்சிட்டியா, ஆண்டவர் அடி கொடுப்பாரு உனக்கு. ಕ್ಲಿನಿಕ್ ಮೇಲೆ ಕಾಲಿಗೆ ಹಿಡಿದ್ಯಾ, ದೇವರನಿಗೆ ಒಂದು ಏಟನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. பாவம் செஞ்சுட்டு வரியே, ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬರ್ತಾ ಇದೀಯ, ராப்போஜனம் எடுக்காத. டாக்டர்கிட்ட போனா ராப்போஜனம் எடுக்காத. நீ ಅಲ್ಲಿ ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋದ್ರೆ ನೀನು ಕರ್ತನ ಭೋಜನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಡ. ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது, ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಬಾರ್ದು, மாத்திரை எடுக்க கூடாது, ಮಾತ್ರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಬಾರ್ದು. எங்கெங்க வருது இதெல்லாம்? ಇದು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ? நம்ம யாரும் ஆண்டவருடைய ஆவியில நடப்பப்பட்ட மனுஷன் ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையை நம்புவான். அவன் ಅಲ್ಲಿ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸತಕ್ಕಂಥವನು ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆತನು ನಂಬುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. டாக்டர் போறது பாவம் அல்ல, ದೇವರ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿಗೆ ಹೋಗುವಂತದ್ದು ಪಾಪ ಅಲ್ಲ. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் பரம வைத்தியன்ட்ட தான் ஃபர்ஸ்ட் நம்ம போறோம். ಅಲ್ಲಿ ಮೊದಲು ಪರಮ ವೈದ್ಯನಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ. ஆண்டவர்கிட்ட கேக்குறோம், ஆண்டவரே எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். ನಾವು ಕೇಳ್ತೀವಿ, ದೇವರೇ ನಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. பட் அதே நேரத்துல ஆண்டவர் லாயர், டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு வச்சிருக்காரு. பைக் ஓட்டுறோம்ல, அவன் அப்புறம் பைக்கும் ஓட்டக்கூடாது. நம்ம ಅಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿರ್ಬೋದು, ಬೈಕ್ ಆಗಿರ್ಬೋದು, ಅವನು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಬೈಕ್ ಅನ್ನು ಓಡಿಸಬಾರ್ದು ಅವನು. ஏன்னா இன்ஜினியர் நம்பிட்டோம்ல, ஏன்னா பைக்கை நம்புறோம், அந்த பைக்கை செஞ்ச இன்ஜினியரை நம்புறோம், அப்ப நான் வந்து பைக்கும் ஓட்டக்கூடாது தானே. ಅಲ್ಲಿ ಯಾಕಂದ್ರೆ ಬೈಕ್ ಅನ್ನು ಓಡಿಸ್ತಿದ್ದೇನೆ ಅಂದ್ರೆ ಅವ್ನು ಇಂಜಿನಿಯರ್ ತಾನು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಹಾಗಾದ್ರೆ ಬೈಕ್ ಅನ್ನು ಓಡಿಸಬಾರ್ದಲ್ವಾ? சோ அதனால எப்படியோ பேசுவாங்க. ಹಾಗಾಗಿ ಏನೇನೋ ಮಾತನಾಡ್ತಾರೆ. பயத்தினாலே ஜனங்களை பயத்துக்குள்ள கட்டி போட்டுருவாங்க, இப்படி போட்டு கட்டி போட்டுருவாங்க. அதான் சொல்றாங்க பாண்டேஜ். why are you going back to the bondage அப்படின்னு வந்து சொல்றாரு பவுல். ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನೀವು ಪುನಃ ಒಂದು ಕಟ್ಟುಪಾಡಿನ ಒಳಗಡೆ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ.
சோ உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். ಇವತ್ತಿಗೆ ನಿಮಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗಿರ್ತದೆ. ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. ಎರಡು ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಉಂಟು. ஒன்னு ரூல்ஸ் படி பயத்தை வைத்து பயம்படுத்தி ஆண்டவர் என்ன ஏதோ தண்டிச்சிருவாரு அப்படின்னு பயத்தோட பயந்து ஆண்டவர் வந்து நம்ம ஃபாலோ பண்றது. ಅಲ್ಲಿ ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಯಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರು ನಿಮಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ಮಾಡುವಂತಹ ವಿಷಯಗಳು. இன்னொன்னு எப்படி? ಇನ್ನೊಂದೇನಂದ್ರೆ அன்பினாலே, ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ, கிருபையினாலே, ಕೃಪೆಯ ಮೂಲಕವಾಗಿ. ஒரு நயா பைசா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நயா பைசா நான் வந்து ஆண்டருக்கு கொடுக்கல. நான் ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಕ್ಕೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಯ ಪೈಸೆ ಕೂಡ ನಾನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ நான் ದೇವರಿಗೆ. கொடுத்ததெல்லாம் என் பாவத்தை தான் ஆண்டருக்கு கொடுத்தேன். ನಾನು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அவர் தான் என்ன வெள்ளையாக்கினார். ಅವರೇ ನನ್ನನ್ನ ಬೆಳ್ಳಗೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் தான் என்ன டெய்லி வெள்ளையாக்கிட்டே இருக்கிறார். ಅವರು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನನ್ನನ್ನ ಬೆಳ್ಳಗೆ ಮಾಡ್ತಾ அவரோட ಇದ್ದಾರೆ. ரத்தத்தால என்ன டெய்லி கழுவுறார். ಅವರ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ತೊಳಿತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை என் இருதயத்துல ஊத்திட்டு இருக்கிறார். ಆತನ ಹೃದಯದ ಬಯಕೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನು ಸುರಿತಾ ಇದ್ದಾನೆ. ஏசப்பா மேல இருக்கிற வாஞ்சை ಜಾಸ್ತಿ ಆಯ್ತೇ போகுது ஒரு நாள். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಯಕೆ ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಿತ್ಯವಾದ ಬದಲಾಗ್ತಾನೆ ಇರ್ತದೆ. இதனால நான் ஊழியம் செய்றேன். ಇದರಿಂದ ನಾನು ಸುವಾರ್ತೆ ಮಾಡ್ತಾ இதனால என் ಇದ್ದೀನಿ. குடும்பத்தை நான் நடத்துறேன். ಇದರಿಂದ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இதனால ஆவிக்குரிய முடிவுகள் எடுக்கிறேன் ಇದರ குடும்பத்துல. ಮೂಲಕವಾಗಿ ಆತ್ಮಿಕವಾದಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. சோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ಇದನ್ನ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. சோ திருப்பி அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? ಪುನಃ ಅಪೊಸ್ತಲರಂತ இந்த மாதிரி உங்களை சுவிசேஷத்துக்கு வேற சுவிசேஷத்துக்கு கொண்டு போறாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன்னே சொல்லிறாரு அப்போஸ்தலன். ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇರೆ ಸುವಾರ್ತೆಗೆ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ಶಾಪಗ್ರಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ. சோ கர்த்தர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த விடுதலையிலே நீங்க என்ன பாருங்க, உறுதியா இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವತಂತ್ರತೆಯಲ್ಲಿ ನೀವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಉತ್ತಮರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இது ரொம்ப முக்கியங்க. இது நீங்க யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல. ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ உங்க ನೋಡ್ರಿ. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தப்பான இந்த போதனைகளை கேட்டு சுவிசேஷத்துக்கு ஆப்போசிட்டா நீங்க சில காரியங்களை ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க. ಅಲ್ಲಿ ನೀವು ಇರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳಿ ಸುವಾರ್ತೆಗೆ ತಪ್ಪಾದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಡೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಆಲೋಚನೆಯನ್ನ ಮಾಡ್ರಿ. உங்க சர்ச்சில் இருக்கிற ஏதாவது காரியங்கள், உங்க குடும்பத்துல இருக்கிற காரியங்கள் பயத்தினாலே உற்பத்தியான காரியங்களா இல்ல ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினாலே வந்த காரியங்களா? ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಭಯದ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಉಂಟಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ. ஆண்டவருடைய சித்தம் நீங்க விடுதலையோட, பரிசுத்தாவின் வல்லமையோட, பவரோட, விடுதலையோட, பவர் அண்ட் ஃப்ரீடம், பவர் அண்ட் ஃப்ரீடம், பவர் அண்ட் ஃப்ரீடம், இதுல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்றது ஆண்டவருடைய சித்தங்க. ದೇವರ ಚಿತ್ತ, ನಂಬಿಕೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಲದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರ ಒಂದು ಚಿತ್ತ, ಒಂದು ಆಲೋಚನೆ ಆಗಿದೆ. விடுதலையோட ஆண்டவரை ஆராதிப்போம். ಬಿಡುಗಡೆಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ. பரிசுத்தாவியானவர் நம்ம இருதயத்திலே கிரியை செய்வார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ஆண்டவருக்குள்ள அப்படியே நம்ம வளருவோங்க. ಆ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೆಳೆಯಲ್ಪಡೋಣ, அன்பிலே வளருவோங்க, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಡೋಣ. நம்ம இருதயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கிருபை நிரம்பி வழியும் போது அதை மூலியமா ஊழியம் செய்வாங்க. ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರೀತಿ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವಂತದ್ರ ಮೂಲಕವಾಗಿ, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲ್ಪಡೋಣ. சோ கலாத்தியருக்கு 2 வார்த்தையில நான் வந்து கலாத்தியரோட நான் மீனிங்கை நான் சொல்லிடுறேன். ಆ ಗಲಾತ್ಯದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆಯನ್ನ 2 ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீடம், எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீடம். ಅಲ್ಲೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಸ್ವತಂತ್ರತೆಯನ್ನ ಅನುಭವಿಸಿರಿ, விடுதலையை அனுபவிங்க, ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಅನುಭವಿಸುವುದು. நிறைய பேர் இன்னைக்கு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ். ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಇನ್ನು ಕಟ್ಟುಪಾಡುಗಳಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. பயம்னா அப்படியே நடுங்குறாங்க. ஆண்டவர் ஏதோ நம்மள தண்டிச்சிருவாரோ அப்படின்னு பயத்துக்காக வந்து ஆண்டவர் ஏதோ கடமைக்காக ஃபாலோ பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಭಯದಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಇದನ್ನ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವ್ರು ಏನಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನ ದಂಡಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಭಯದಿಂದ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கங்க. ಇವತ್ತಿಗೆ ಒಂದು ಉಡುಗೊರೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், சரியாக ஏற்றுக்கொள்ளலாம், நிஜமான சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், 3 gift இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு. ಅಲ್ಲಿ ಇವತ್ತಿಗೆ ನೀವು ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ, ನಿಜವಾದಂತ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ 3 ಉಡುಗೊರೆಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. கிருபை என்ற gift, ಕೃಪೆ ಎಂಬುವಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ, ரட்சிப்பு என்ற gift, ರಕ್ಷಣೆ ಎಂಬುವಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ, பரிசுத்தாவியானவர் என்ற gift. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೆ ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಉಡುಗೊರೆ. ரிசீவ். ಅದನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. சம்பாதிக்க முடியாது, ಸಂಪಾದನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. உங்களுடைய கீழ்ப்படிதனால சம்பாதிக்க கொள்ள முடியாது. ಅದನ್ನ ನಿಮ್ಮ ಒಂದು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಅದು உங்க ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. கீழ்ப்படிதல்னால எக்ஸ்ட்ரா 1% ஆண்டவர் வந்து நீங்க அதிகமா நேசிக்க வைக்க முடியாது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಒಂದು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ 1% ಆದ್ರೂ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತ ದೇವರು ನಿಮ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. 100 out of 100 உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. ಅಲ್ಲಿ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. ಯಾಕೆಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನೀವು ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಿ. ஏன்னா பவர்ஃபுல்லான இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை வெள்ளையாக்கிடுச்சு. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ಶಕ್ತಿಶಾಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತ ನಿಮ್ಮನ್ನ ಶುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದೆ.